கிறிஸ்தியேசுவுக்குள் அன்பளிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து இந்த நாளிலும் கூட அவர் மாபெரும் சத்திய வார்த்தைகளை பேசும்படியும் கேட்கும்படியும் நம் அனைவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் நம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நாம் எடுத்துக்கொண்டு இந்த நாளுடைய இந்த ஒரு பாடத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்லலாம். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தின் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சகோதரர் சொன்ன மாதிரி இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாருங்கள் நாம் அரணான கோட்டையை தகர்ப்போம் அப்படின்ற தலைப்பின் கீழாக நாம் பார்க்கலாம். ஸோ இது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, கம் லெட் அஸ் டிஸ்ட்ராய் த ஃபோர்ட்டிஃபைடு சிட்டி. வாருங்கள் நாம் அரணான கோட்டையை தகர்ப்போம். ஸோ அப்படின்னா இந்த ஒரு டாப்பிக்கை பார்க்கும்போது நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு அரணான கோட்டையை என்ன பண்ணணும்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, தகர்ப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டாபிக் பார்க்குறோம். அப்படின்னா இந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்முடைய அன்பு சகோதரர் டேவிட் ஸ்டெயினுடைய டிஸ்கோஸை முன்னாடி ஷேர் பண்ணுறோம். ஸோ அப்படின்னா இந்த ஒரு சப்ஜெக்டினுடைய ஒரு முக்கியமான நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 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 ஒரு விஷயத்தை நம்ம ஜஸ்ட் இமேஜினேஷனுக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஒரு வார்த்தையை பார்த்த உடனே எதுக்கு கூப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரணான கோட்டையை தகர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம், போகலாம் வாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் பண்ணலாம். என்ன இமேஜினேஷன் பார்த்தீங்கன்னா, நம்முடைய மைண்டு ஃபுல்லாக எங்கே கொள்ளலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 வருஷத்துக்கு பேக்கில் கொண்டு போயிடலாம். 1000 வருஷத்துக்கு பேக்கில் போயிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டை இருக்குது நம்ம முன்னாடி. மிகப்பெரிய ஒரு கோட்டை இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தருமே கிங்கு, கரெக்டாக இல்லைங்களா? ஞாபகம் வச்சுங்க. அப்படி நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தருமே இண்டிவிஜுவல் ராஜா. நம்ம ஒரு கோட்டையை தகர்த்துக்காக போயிருக்கிறோம். நம்ம முன்னாடி ஒரு பெரிய கோட்டை இருக்குது. அந்த கோட்டை நம்ம முன்னாடி பெரிய ஒரு செவர் இருக்குது, முன்னாடி நின்றுருக்குறோம். ஆனால் நம்ம பின்னாடி நம்ம ஒவ்வொருத்தரும் கிங்கு. நம்ம பின்னாடி 1,00,000 சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க, பின்னாடி நின்றுருக்குறாங்க. முன்னாடி கோட்டை இருக்குது, நம்ம தான் கிங்கு. பின்னாடி இருக்கிற சோல்ஜர்ஸ் நிறைய வெப்பன்ஸ் வச்சுன்னுக்குறாங்க. எப்படி நம்ம முன்னாடி இருக்கிற கோட்டையை தகர் தெரியும்? இது யார் டிசைட் பண்ணிப்போம், யார் பிளான் பண்ணிப்போ? அதுதான் யார்? நம்ம இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மிகப்பெரிய ராஜாவை நின்றுருக்குறோம். பெரிய கோட்டை நிற்குது, இந்த மாதிரி ஒரு கோட்டை நிற்குது. ஸோ நம்ம நின்றுருக்குறோம் முன்னாடி. பின்னாடி பார்த்தா நம்ம பின்னாடி ஒரு பெரிய படை என்ன சொல்லுவார் ராஜான்னு பார்த்துட்டு இருக்குது, வெயிட் பண்ணிக்கிட்டு தகர்க்கிறதுக்கு. அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது பெரும் படையை நின்றுருக்குது. மேலே பார்த்தா அந்த கோட்டையினுடைய அந்த ஒரு செவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காம்பவுண்டு மேலே யார் நின்றுருக்காங்க பார்த்தீங்கன்னா, எதிரினுடைய அந்த அம்பு எய்வாங்க பார்த்தீங்களா, எல்லாம் மேலே சோல்ஜர்ஸ் நின்றுருக்குறாங்க. யாருக்கு நேராக அம்பு ரெடி யாருக்கு வச்சுருக்காங்க பார்த்தா, நம்ம நோக்கி எல்லாருடைய அம்புகளும் இருக்குது. எல்லாருடைய அம்புகள் நம்ம நோக்கி இருக்குது. மேலே இருக்கிற எல்லா அந்த ஒரு அம்பு வீரர்களும் ஸ்கில்ஃபுல்டு, நல்லா கை தேர்ந்தவங்க. அதுக்கப்புறம் திரும்பி அப்படி பார்த்தா இந்த சைடில் எப்படி நின்றுருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஜாவலின் அந்த ஈட்டி இருக்குது பார்த்தீங்களா, இது எரியறதுக்கு ரெடியாக நின்றுருக்குறாங்க. இந்த மாதிரி அப்படியே மேலே கோட்டைக்கு மேலே நம்ம நின்றுருக்குறாங்க. யாரை பாயிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்மளை பாயிண்ட் பண்ணி. நம்ம பின்னாடி பெரிய ஒரு சேனை நின்றுருக்குது. இப்போ நம்முடைய கேள்வி, அப்பேற்பட்ட ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டஃப்பான ஒரு எதிரியை நம்ம ஒரு ராஜாவாக இருந்து அந்த கோட்டையை தகர்க்கணும்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணி இப்பேற்பட்ட ஒரு கோட்டையும் இப்பேற்பட்ட ஸ்கில்ஃபுல்லான இந்த ஒரு எதிரிகளையும் நம்ம சேனைகளை ட்ரெயின் பண்ணி அந்த கோட்டையை தகர்க்க முடியும்? என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் சொல்லுங்கள். இப்படி அமைதியாக இருந்தால் சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, ராஜா என்ன அமைதியாக இருக்கிறாரு. சொல்லுங்கள், இப்போ என்ன பண்ணலாம், என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் அந்த கோட்டையை தகர்க்கிறதுக்கு? அதுதான் நம்ம தான், அது அந்த ராஜா நம்ம தான். அதான் பிரதர், இப்போ வந்துட்டோம். வந்து பார்த்தா பெரிய கோட்டை நிற்குது நம்ம கண்ணு முன்னாடி. நீங்கள் யோசிச்சு இமேஜின், நம்ம முன்னாடி இந்த செவர் இருக்குது பார்த்து, இந்த செவர் தான் வந்து அந்த கோட்டை. இப்போ நான் நின்றுருக்குறோம். பின்னாடி வந்து சோல்ஜர்ஸ் ரெடியாக இருக்கிறாங்க, வெப்பன்ஸ் எல்லாம் வச்சு ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ ராஜா எந்த மெத்தட் சொல்கிறாரோ அந்த மெத்தட் யூஸ் பண்ண பண்ணிடலாம். மொத்தம் அழிச்சலும் ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் மேலே பார்த்தா எல்லாருடைய அம்பு நம்மளை நோக்கி இருக்குது, ஈட்டி இருக்குது, வெப்பன்ஸ் எல்லாம் நம்மளை பாயிண்ட் பண்ணி நிற்குது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணும்?
வெரி குட். என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, அந்த சோல்ஜர்ஸ்னுடைய அந்த ஒரு மெத்தட், அவங்க நம்ம மேலே வச்சுன பாயிண்ட் என்ன பண்ணணும், டைவர்ட் பண்ணுறது. ஸோ வேறு எந்தெந்த மெத்தடில் ஜெயிக்க முடியும் போயிட்டு, இப்போ பிடிக்கணும், எந்தெந்த மெத்தட் யூஸ் பண்ணால் பிடிக்கலாம் அப்படின்றது ஏதாச்சும் ஒரு டாக்டிக்ஸ் தெரியணும் இல்லையா நமக்கு. என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணால் பிடிக்கலாம், ஒரு கோட்டையை தகர்க்கலாம். இது வரைக்கும் எந்த சம்பவத்தை எந்த எந்த இன்சிடென்ட் நம்ம ஞாபகம் வரல. பிரதர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டாரு ஆல்ரெடி, நம்ம ஜோஷுவா புக்கில் பார்த்த மாதிரி. எரிகோ பட்டணத்தை எப்படி அந்த கோட்டையை தகர்த்துனாங்க, எப்படி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெத்தட் யூஸ் பண்ணாங்க. என்ன மெத்தட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோஷுவா தான் கிங் மீன்ஸ் அவர் தான் லீடர், ஒரு மிகப்பெரிய லீடராக இருக்கிறாரு. அவர் பின்னாடி மிகப்பெரிய ஒரு சேனை நிற்குது. சேனை மீன்ஸ் அந்த இஸ்ரேல் ஜனங்க நிற்கிறாங்க. இப்போ அந்த எரிகோ கோட்டையை தகர்க்கணும். பார்த்தா ஆப்போசிட்டில் எதிரிகள் இருக்கிறாங்க. என்ன மெத்தட் யூஸ் பண்ணா ஜோஷுவா, சரிப்பா வாங்க என்ன பண்ணலாம், வாங்க சுற்றலாம் அப்படின்னு என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, சுற்ற ஆரம்பித்தார். சுற்றினார் 6 நாள் சுற்றினார். 7வது நாள் வந்து 7 முறை சுற்றும் போதுனா ஆயிடுச்சு அந்த கோட்டை இடிஞ்சு. இது ஒரு மெத்தடு, புரியுதுங்களா? இது ஒரு மெத்தட். வேறு எந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம்? ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ரொம்ப இந்த மெத்தட் வந்து பார்த்தா ரொம்ப மிராக்கலாக நடக்கிறது. அதெல்லாம் எல்லா டைம்லாம் ஆகிறது நமக்கு. இதெல்லாம் ரொம்ப ரேர். ஆனால் பொதுவாக இந்த மாதிரி ஒரு கோட்டையை ஒரு ராஜா வந்து அடிக்கணும்னு போகிறாருன்னு வச்சுக்கோங்க, பல யுக்திகளை கையில் வச்சுட்டு போவார். அப்படின்னா என்னென்ன மெத்தடை யூஸ் பண்ணுவோம், என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கன்ற. நான் இப்போ யோசிக்காது, 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணி ஜெயிச்சிருக்கிறாங்க, கோட்டையை தகர்த்துருக்குறாங்க. இல்லை எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். வெரி குட். என்ன பண்ணார் கோரேஸ் ராஜா? கோரேஸ் ராஜா என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, எதை ஸ்டாப் பண்ணிட்டாரு, தண்ணியை ஸ்டாப் பண்ணி உள்ள என்ட்ராய் என்ன பண்ணார் பார்த்தா, அந்த கோட்டையை பாபிலோன் கோட்டையை என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா தகர்த்து தெரிஞ்சிட்டார். ஸோ வேறு எந்த மெத்தடு? கோட்டையை தகர்க்கிறதுக்கு வேறு எந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம்? நீங்கள் சொன்னால் தான் அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே போகும். ஏன்னா ஒரு ராஜா இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா ஒரு கோட்டையே இல்லை, அங்கே இருக்கிற ஒரு கல் கூட என்ன பண்ண முடியாது, நகர்த்த முடியாது. என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதை இடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மதில் சுவர் இருக்குது பார்த்தீங்களா, இதை இடிக்கிறதுக்கான ஆயத்தை வச்சு இடிக்க ஆரம்பிப்பாங்க ஒரு பக்கம். அப்படி இடித்து உள்ளே போய் என்ன பண்ண பார்த்து சண்டை போட்டு ஜெயிக்கிற மெத்தட் இருக்குது. எதை அடிக்கிறது ஃபஸ்ட்டு? மதிலை இடித்து நம்ம பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறது. வேறு எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதரர் சொன்ன மாதிரி தண்ணியை டைவர்ட் பண்ணி என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பண்ணலாம். அடுத்து வேறு எந்த மாதிரி மெத்தட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அண்டர் கிரவுண்டில் நோண்டிகிட்டே என்ன பண்ணுவாங்க, வெளிப்பக்கம் நோண்டி எங்கே போயிடுவாங்க பார்த்தீங்கன்னா, உள்பக்கமாக போயிட்டு உள்ளே என்ட்ராய் திடீர்னு உள்ளே போய் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அடித்து அட்டாக் பண்ணுவாங்க. இன்னொன்று என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, டிக் பண்ணி அந்த கோட்டையினுடைய அந்த பேஸ் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம வீக் பண்ணி அதை கொலாப்ஸ் பண்ணுவாங்க. கொலாப்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே என்ட்ராகி எதை அடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீம் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம், ஒரு டீம் மேலே ரெடியாக இருக்கும். இப்போ நம்ம கோரேஸ் சம்பவத்தில் பாருங்கள், தண்ணியை கட் பண்ணியிருப்பார், ஆனால் பார்த்தா எப்படி ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீம் உள்ளே என்ட்ராயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தட். அப்புறம் வேறு எந்த மாதிரி மெத்தட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் சப்ளை ஸ்டாப் பண்ணுவாங்க. உள்ள சாப்பாடே போகாது, முற்றுகை போட்டுருவாங்க ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரி கரெக்ட் சமாரியா முற்றுகை இப்போ தான் ஞாபகம் வருது எல்லாருக்கும். ஸோ வேறு எந்த மாதிரி பண்ணலாம்? அந்த 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 பட்டணத்தை அந்த ஒரு கோட்டையை பிடிக்கணும்னா, அந்த ஜனங்களை கேப்சர் பண்ணணும்னா வேறு எந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம 1 by 1 நம்ம போகலாம். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ நம்ம திங்க் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம தான் கிங்கு, சேனை நிற்குது. இப்போ எப்படின்னா நம்ம மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மெத்தடு, முதலாவது ஒரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோட்டையை தகர்த்து உள்ள ஜனங்களை போய் ஜெயிக்கிறதுக்கான மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா, பேட்டரிங் ரேம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது பார்த்துருக்கீங்களா? பேட்டரிங் ரேம்னுவாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு மதில் இருக்குது இல்லைங்களா, ஒவ்வொரு கோட்டைக்கும் மதில் இருக்கும். அந்த மதிலை உடைச்சிட்டு உள்ளே போவாங்க. இப்போ பில்டர்ஸ் நம்ம சொல்கிறோம், ஆனால் அப்போ இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு மெத்தடில் இருக்கும். எதுனா ஆகும் தெரியுமா, இந்த நீளமாக இருக்குது பார்த்தீங்களா, இது 2 செயினில் என்ன லாக் ஆகிருக்கும், அது ஆடும், இப்படி ஆடும். இதெல்லாம் பண்ண பார்த்தீங்கன்னா எடுத்து எதை இடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செவரை வந்து இடிப்பாங்க.
ஃபோர்ஸாக இடிக்கும் போது எல்லாம் சோல்ஜர்ஸ் இழுத்து அப்படி இடிக்கும் போது நான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செவர் நான் பார்த்தீங்கன்னா வீக் ஆக ஆரம்பிக்கும். ஒன்று கேட் அடிப்பாங்க, சில நேரத்தில் செவர் என்ன பண்ண இடிப்பாங்க. இந்த மாதிரி இந்த ஒரு பேட்டரிங் ரேமை வச்சு இந்த மாதிரி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த எதிரி அந்த ஒரு ராஜாக்கள் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செவரை மொத்தமாக டெமாலிஷ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அந்த மதில் சுவரை உடைச்சிட்டு டைரக்ட் இது வந்து பெரிய அட்டாக், இதெல்லாம் சாதாரணமான விஷயமே இல்லை. இது பெரிய எஃபர்ட் போடணும். ஈஸியாக என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரி பெரிய எஃபர்ட் போட்டு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தகர்த்துட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி பைபிளில் யாராச்சும் பண்ணியிருக்கிறாங்களா? எந்த ராஜா இந்த மாதிரி பண்ணியிருக்கிறார்? ஆக்சுவலாக வசனம் வாசிக்கல. அப்புறம் 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசார் அவருடைய சேனாதிபதி ஜெருசலேமை பிடிக்கிறதுக்காக வரும்போது எந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். காவல் சேனாபதியோடு இருந்த கல்தேயரின் இராணுவத்தார் எல்லாரும் எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்கங்களை இடித்து போட்டார்கள். ஸோ என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அலங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அலங்கத்தை இடிச்சுட்டு அதை உடச்சி தகர்த்து என்ன பண்ணிங்கன்னா உள்ளே போயிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தடில் டைரக்ட் அட்டாக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த செவரை இடிச்சுட்டு அதை தெரிஞ்சுட்டு உள்ளே போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் அட்டாக் முதல் அட்டாக்கு. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா த்ரூ பேட்டரிங் ரேம், அதாவது அந்த பேட்டரிங் ரேம் எப்படி தமிழ் சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அதை ஒரு இடித்து அதை என்ன பண்ண பார்த்தீங்கன்னா தகர்ச்சிட்டு உள்ளே போகிறது. ஸோ இது ஒரு மெத்தடில் போகிறது. ஸோ 2வது மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிக்கிங் அண்டர் கிரவுண்ட். அது இல்லை அதில் அந்த மாதிரி நோண்டிட்டு உள்ளே நோண்டி என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நோண்டி நம்ம எதை வீக் பண்ணிடுறது, அந்த பேஸ் அந்த ஒரு பில்டிங்கினுடைய அந்த பேஸை வீக் பண்ணிவிட்டு அதை கொலாப்ஸ் பண்ணி அதன் மூலமாக உள்ளே என்டர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி பின்னாடி ரொம்ப தூரத்தில் இந்த ஒரு நோண்டி என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இந்த பள்ளத்தை நோண்டி உள்ளுக்குள்ளே சோல்ஜர்ஸ் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா யாருக்கு தெரியாமல் வந்துகிட்டே இருப்பாங்க. வந்துகிட்டே இருந்தால் பண்ண பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வருவாங்க. இப்பயும் நடக்குது தெரியுங்களா இந்த மாதிரி மெத்தடு யார் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ ஹமாஸ் இஸ்ரேலுக்கு முன்னாடி ஒரு டனல்ஸ் ஓட்டை போட்டு எங்கேயோ ஒரு இடத்துல ஓட்டை போட்டு எங்கே வந்து உள்ளே நுழைஞ்சிருவாங்க. அந்த தேசத்துக்குள்ளே நுழைஞ்சின பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஜனங்களை அட்டாக் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடு. ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தடு பைபிள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா செஞ்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி செஞ்சுருக்கிறாங்க. பட் அது வந்து எப்படி இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அந்தளவுக்கு கிளியராக இருக்காது. பட் இங்கிலீஷில் அந்த வார்த்தை நல்லாயிருக்கும். அந்த வார்த்தைக்காக நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம். ஸோ வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். எந்த சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாக்கோபுடைய பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, அதில் சிமியோன் லேவி 2 பேர் ரொம்ப முக்கியமான ஆள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்கேம்னுடைய பட்டணத்தாருக்கு, சிக்கேம் பட்டணம் இருக்கு இல்லைங்களா, சிக்கிம், அந்த பட்டணத்தில் இருக்கிற அந்த ராஜாவும் அந்த ராஜாவுடைய குமாரன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா யாருடைய மகளை விரும்பிடுவார்னு பார்த்தீங்கன்னா யாக்கோபுடைய பொண்ணு தீனாவில் விரும்பிடுவார். விரும்பிட்டு என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் பேசுவார். ஸோ பேசும்போது என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டைமில் இவங்க அதுக்கெல்லாம் ஒத்து போவாங்க. அந்த பட்டணத்தார் ஒத்து போகும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா சிமியோனும் லேவியும் அவங்கள போய் அட்டாக் பண்ணி ஜெயிச்சிருவாங்க. எப்படி அட்டாக் பண்ணி அவங்களெல்லாம் கொண்டுருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே, என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை. யாக்கோபு வந்து ஒவ்வொரு பிள்ளைகளை பற்றி அவங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸும் அவங்களுக்குரிய கர்ஸும் அவங்களுடைய சாபத்தை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் லேவியும் சிமியோனை பற்றி சொல்லும் போது சொல்கிறாரு, என் ஆத்துமாவே அவருடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே, என் மேன்மையும் அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று, அவர்கள் தங்கள் கோபத்தினால் ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்கள். பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை அகங்காரத்தினால என்ற வார்த்தை வந்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டிகிங் டவுன் எ வால் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த வார்த்தையை புரிஞ்சுக்காத சொல்கிறோம். அப்படின்னா இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நோண்டி போயிட்டு தகர்க்கிற ஒரு சம்பவம் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்குது சண்டை போகிற மெத்தடில். ஸோ அந்த மாதிரி தான் இவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நம்ம பண்ணி பார்க்குறோம். அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெத்தடும் ஒரு பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி டிக் பண்ணி போயிட்டு என்ன பண்ண பிடிக்கிற மெத்தட் 2வது மெத்தட். ஸோ 3வது மெத்தட் ஒன்று இருக்குது. அது என்ன 3வது மெத்தட் பட்டணத்தை பிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் த ஃபுட் சப்ளை. என்ன பண்ணிடுறது, அந்த பட்டணத்துக்கு போகக்கூடிய சாப்பாடை ஸ்டாப் பண்ணிடுறது. அவங்களுக்கு ஃபுட்டு போகும் இல்லையா, பட்டணத்துக்கு வெளியில் தானே போகும், மற்ற இடத்துல தானே போகும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலமாக எதை ஸ்டாப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முற்றுகை போட்டுருவாங்க
பட்டணத்தை முற்றுகை போட்டால் இங்கே இருக்கிற ஃபுட்டு எங்கே போகாது? பட்டணத்துக்குள்ளே போகாது. அப்படி பட்டணத்துக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா பட்டணத்துக்குள்ளே இருக்கிற ஃபுட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு காலி ஆகிட்ட உடனே கடைசியில் என்ன வந்துடும்? அந்த தேசத்தில் பஞ்சம் வந்துடும். அப்படி பஞ்சம் வந்துருச்சுன்னா இப்போ அந்த ஜனங்கள் யார்கிட்ட சரணடைஞ்சுதான் ஆகணும்? எதிரிக்கிட்ட சரணடைஞ்சுதான் ஆகணும். அப்படி நான் ஃபஸ்ட்டு 2 பார்த்தோம் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு 2 பார்த்தீங்களா? அது வந்து டைரெக்டாக இறங்குறது. இது டிக் பண்ணி போய் சண்டை போடுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடித்து உடச்சி உள்ளே போகிறது. ஆனால் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இதே போய் என்ன பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா சுற்றி அந்த பட்டணத்தை சுற்றி முற்றுகை போட்டுருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஒரு பட்டணத்தை சுற்றி ஒரு முற்றுகை போட்டாங்கன்னா ஒரு சேனை அந்த பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும் ஒரு முற்றுகை போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதக்கணக்கில் கூட ஆகும். அந்த மாத கணக்கில் அந்த ஃபுட் சப்ளை ஸ்டாப் ஆகும்போது சில சின்ன பட்டணமாக இருந்தால் கொஞ்ச நாள்லேயே சரணடைஞ்சிருவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட எவ்வளோ தான் இருக்கும், கொஞ்சமாக தான் ஃபுட் சப்ளை இருக்கும். ஆனால் பெரிய பெரிய சிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பேபிலோன் மாதிரி ஒரு சிட்டி இருக்குது அப்படின்னா அந்த சிட்டிக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் சப்ளை அவங்களே வச்சுருப்பாங்க. இப்போ அந்த ஃபுட் சப்ளை எல்லாம் காலி ஆகணும்னா எவ்வளோ நாள் எடுக்கும்? மாதங்கள் எடுக்கலாம், வருஷங்கள் எடுக்கலாம். இந்த 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 ஒரு அட்டாக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரிக்கு ரொம்ப பேஷன்ஸ் தேவை, பொறுமை தேவை, ரொம்ப பொறுமை. மாதம் கணக்கில் உட்காந்துருப்பாங்க, மாதம் கணக்கில் பொறுமையாக இருப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப பொறுமையாக இருந்து 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 கடைசியில் யார் சரணடைய வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த எதிரிகளை சரணடைய வைப்பாங்க. ஸோ இந்த ஒரு டாக்டிக்ஸ் நம்ம பார்த்தா நிறைய பைபிளில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி முற்றுகை போடுறதுனால ஃபுட் சப்ளை ஸ்டாப் ஆகுறதுனால உள்ள எந்த அளவுக்கு பஞ்சம் கொடிதாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எந்த அளவுக்கு போகும்? பைபிள் இருக்குல்ல அந்த ஒரு சம்பவம். வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆக்சுவலாக 2 ராஜாக்கள். இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். அதனால் சமாரியா பட்டணத்தை பெனாதாத்ன வந்து முற்றுகை போடுறார். அப்போ அந்த இடத்துல அந்த டைம்ல யார் இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா சமாரியா பட்டணத்தை வந்து ஜோராம் நினைக்கிறேன் அந்த ஒரு கிங் இருந்தது. ஸோ அந்த டைம்ல என்ன பார்த்தீங்கன்னா பெனாதாத் வந்து நம்ம முற்றுகை போட்டுறாரு. போட்ட உடனே ஃபுட் சப்ளை ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ அவர் வந்து அந்த மதியில் இடிக்கிறதோ இல்லை டிக் பண்ணி வந்து சண்டை போடுறது அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணல. என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா முற்றுகை போட்டார். ஆட்டோமேட்டிக்காக ஃபுட் சப்ளை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே குறைய ஆரம்பிக்குது. அது எந்த அளவுக்கு சீரியஸாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. என்ன வந்துருச்சு? ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வந்துருச்சு. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும். மட்டும் கொஞ்சம் ஃபுட்டான ஐட்டம் ரொம்ப காஸ்ட்லியாக விற்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அதை விட ரொம்ப கொடுமையான விஷயம் நான் பார்த்தீங்கன்னா இதை விட ரொம்ப கொடுமையான விஷயம். அடுத்த வசனம் வாசிங்க. ராஜா பின்னையும் அவளை பார்த்து, ராஜா என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அரண்மனையின் மேலே அந்த இது நம்ம வாக் பண்ணிருக்கிறார். பார்க்குற அந்த பஞ்சத்தில் ஜனங்க கஷ்டப்படுங்க பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு 2 அம்மாங்க வந்து பிரச்சனையோட டிபேட்டோட வந்து நிற்கிறாங்க. பெரிய ஒரு கான்ஃப்ளிக்ட் அவங்களுக்குள்ளார வந்து நிற்கிறாங்க. வந்து நின்று ராஜா எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை சால்வ் பண்ணுங்க எங்களுக்கு அப்படின்னு போது என்னம்மா பிரச்சனை சொல்லுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு. அந்த பிரச்சனையை கேட்ட உடனே யாருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் பஞ்சத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம், சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. அதனால் ராஜா எங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா முடிவு பண்ணு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உனக்கு ஒரு குழந்தை இருக்குது, பையன் இருக்குது, எனக்கு ஒரு குழந்தை இருக்குது. நீ என்ன பண்ண இன்றைக்கி ஃபஸ்ட்டு உன்னோட குழந்தைய சமைச்சு இன்றைக்கி சாப்பிட்லாம், நாளைக்கு ஏன் குழந்தைய சமைச்சு என்ன பண்ணிடலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். டிசைட் பண்ணலை. ஒரு பையன் ஒரு ஸ்திரீனுடைய பையனை சமைச்சு சாப்பிட்டோம். இப்போ நான் போய் இந்த பையனை கொடுன்னு கேட்டால் என்ன பண்ண மாட்டேங்குது அந்த அம்மா, கொடுக்க மாட்டேன், சாப்பிட்றது கொடுக்க மாட்டேன். ராஜா இதை கொஞ்சம் பிரச்சனையை சால்வ் பண்ணி வைங்கன்னு யார் போய் கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா ஜனங்க போய் கேட்குறாங்க. அப்படியே வாசிங்க அந்த வசனம். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். பார்த்தீங்களா? அப்போது இப்படி சொன்ன உடனே வஸ்திர கிழிச்சிட்டு யார் அழுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிங் அழுகிறார். அப்படின்னா ஒருத்தர் முற்றுகை போட்டான்னு வச்சுக்கோங்க, அது உள்ளே இருக்கிற அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுடைய அந்த ஒரு பஞ்சம் எவ்வளோ கொடிதாக போகும், அது எவ்வளோ வீரியத்தை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தையே சாப்பிட்ற அளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கொடியதான பஞ்சம் போகும். அப்படின்னா இந்த மாதிரி ஒரு முற்றுகையும் ஒரு மிகப்பெரிய முற்றுகை. ஆனால் இதுக்கு என்ன தேவை? இந்த முற்றுகைக்கு பொறுமை தேவை. ஸோ அப்படின்னா இந்த கண்டிஷனில் நிறைய ராஜாக்கள், அதாவது சனகரிப்பு ராஜா போட்டிருக்கிறார், ஜெருசலேம் எசேக்கியா ராஜாக்கு விரோதமாக சனகரிப்பு ராஜா போட்டிருக்கிறார். இந்த மாதிரி முற்றுகை, இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி மெத்தட் காமன் மெத்தட்ஸ்.
இதெல்லாம் வந்து பொதுவாக நிறைய ராஜாக்கள் பயன்படக்கூடிய மெத்தட் இதெல்லாமே ஒரு தேசத்தை முற்றுகை போகிறதுக்கு. ஸோ இது 3வது மெத்தட். 4வது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் வாட்டர் சப்ளை. என்ன பண்ணிடுறது, தண்ணி என்ன பண்ணிடுது பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுறது. அப்படின்னா தண்ணியை ஸ்டாப் பண்ணிட்டா என்ன ஆகும், அந்த ஜனங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு தண்ணி வந்து வெளியிலேருந்து ஒரு நதி போகுதுன்னு வச்சுங்க அந்த பட்டணத்துக்கு, அந்த நதியை ஸ்டாப் பண்ணிட்டா அந்த ஜனங்களுக்கு போகிறதுக்கு ஒரு தண்ணி ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா இமீடியட் ஜனங்க என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வந்து சரணடை. ஏன்னா ஒரு 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 தேசத்துக்கு மெயின் சோர்ஸே எதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் சப்ளை. இந்த வாட்டர் சப்ளை இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவனால் உள்ள என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கல்டிவேட் பண்ண முடியாதுன்னு 2வது விஷயம். ஆனால் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு டெய்லி லைஃப்பில் குடிக்கிறதுக்கான தண்ணி என்ன பண்ணாது, கிடைக்காது. ஸோ இந்த மெத்தடு என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பைபிளில் இருக்குது. ஸோ இதை வாட்டர் சப்ளை ஸ்டாப் பண்ணது பிரதர் சொன்ன ஃப்ரான்சிஸ் பிரதர் சொன்ன மாதிரி கோரேஸ் ராஜா இருக்கார் இல்லைங்களா, அவர் யூஸ் பண்ண மெத்தட் இதுதான். என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் சப்ளை ஸ்டாப் பண்ணிட்டார். எதுக்கு, பாபிலோன் பட்டணம் போய் பார்த்தா முற்றுகை போட்டு அவங்க அதை பற்றி எதுவுமே கண்டுக்கல. நல்லா ஜாலியாக நல்லா குடிச்சிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு அப்படி இருக்கிறாங்க. வெளியே இருக்கணும் எப்படி இருக்கும், முற்றுகை போட்டவங்களுக்கு போட்டதே அவங்க சரணடைய வைக்கிறதுக்கு தான். ஆனால் எவ்வளோ முற்றுகை போட்டாலும் என்ன பண்ண முடியல, அவங்கள கேப்சரே பண்ண முடியல. எப்படிடா இவங்க வந்து நல்லா அப்படியே ஜாலியாக இருக்கிறாங்க, எப்படி இவங்களால் இருக்க முடியுது அப்படின்னு பார்த்தா, ஏன் சப்ளை ஃபுட்டு வந்து கம்மியாகலை அப்படின்னு பார்த்தா, இவங்களுக்கு தேவையான வாட்டர் சப்ளை அதிகமாக கரெக்டாக போயிட்டு இருக்கிறதுனால இவங்க எல்லாமே உள்ளுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கிறாங்க, ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிறாங்க, உற்பத்தி பண்ணிக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஸ்டாப் ஆகலை, ஃபுட் சப்ளை ஸ்டாப் ஆகலை. அதே இதில் அதுக்கு மிகப்பெரிய சோர்ஸாக வாட்டர் இருக்குது. இப்போ பார்த்தாரு எதை டைவெர்ட் பண்ணும், இப்போ தண்ணி என்ன பண்ண டைவெர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு இது கட்டி என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அப்படியே டைவெர்ட் பண்ண ஆரம்பித்தார். ஸோ டைவெர்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக தண்ணி டைவெர்ட் ஆனோடனே உள்ளுக்குள்ளே புகுந்து என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடித்து நொறுக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது ஒரு மெத்தட். ஆனால் இதே நேரத்தில் பைபிளில் எசேக்கியா ராஜா வேற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கிறார். என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே பட்டணத்துக்குள்ளே இருக்கிற எதிரியை பிடிக்கிறதுக்கு வெளியில் வாட்டர் சப்ளை ஸ்டாப் பண்ணுவாங்க. ஆனால் எசேக்கியா ராஜா எப்படி யூஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் முற்றுகை போட்டிருப்பாங்க இல்லையா, முற்றுகை போட்டவங்களுக்கு தண்ணி வேணுமா இல்லையா, இப்போ எதை ஸ்டாப் பண்ணார் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போகிற வாட்டர் சப்ளை ஸ்டாப் பண்ணியிருக்கிறார். அவங்களுக்கு போகிற வாட்டர் சப்ளையை ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்கிறார். என்னென்னா இந்த மாதிரி முற்றுகை போட்டாங்க, இந்த மாதிரி முற்றுகை போட்ட இந்த ஜனங்களை, இந்த முற்றுகை போட்டவங்களை நம்ம பஞ்சத்தில் தண்ணி இல்லாமல் தவிக்க விடணும்னா என்ன பண்ணலாம், இப்போது அவங்களுக்கு எந்தெந்த வழியில் தண்ணி போதோ அது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு இங்கே ஸ்டாப் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பண்ண ஸ்டாப் பண்ணியிருக்கிறார். அப்படி ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கும் போது எப்படி பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 2-4 வரைக்கும் வாசிங்க. சனகரிப் வந்து எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண நோக்கம் கொண்டிருப்பதை எசேக்கியா கண்டபோது நகரத்திற்கு புறம்பே இருக்கிற ஊற்றுகளை தூர்த்து போட தன் பிரபுக்களோடும் தன் பராக்கிரமசாலிகளோடும் ஆலோசனை பண்ணினான். நகரத்துல சில ஊற்றுகள் வந்து அதன் மூலம் வெளியே தண்ணி போகும் இல்லையா, நகரத்திலேருந்து ஊற்றுகள் வந்து அதன் மூலம் தண்ணி வெளியே போகும் இல்லையா, அதை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க, முற்றுகை போட்டிருக்குங்க. இப்போ என்ன சொல்கிறேன் ராஜா, இந்த ஒரு ஊற்றுகள் இல்லையா, இதை என்ன பண்ணிவிடுங்க, துருத்துடுங்க, அடைச்சிடுங்க. இதுலேருந்து வர தண்ணி எங்கே போகாது, வெளியில் போகாது, அவங்களுக்கு வாட்டர் சப்ளை கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காரு. அப்படி தொடர்ந்து வாசிங்க. அதற்கு அவர்கள் உதவியா இருந்தார்கள். அசீரியா ராஜாக்கள் வந்து அதிக தண்ணீரை கண்டுபிடிப்பானேன் என்று சொல்லி அநேகம் ஜனங்கள் கூடி எல்லா ஊற்றுகளையும் நாட்டின் நடுவில் பாயும் ஓடையையும் தூர்த்து போட்டார். என்ன பண்ணிட்டார், எல்லாத்தையும் துருத்து போட்டார். ஸோ துருத்து போட்டு இப்போ யாருக்கு தண்ணி சப்ளை ஸ்டாப் ஆகிடும், வெளியிருக்கிறதுக்கும் ஸ்டாப் ஆகிடும், யாருக்கு தண்ணி கிடைக்காம போயிடும், உள்ளே இருக்கும் கிடைக்காம. ஏன்னா அந்த ஊற்று யாருக்கும் சப்போர்ட் பண்ணிருந்துச்சு, உள்ளே இருக்கிற ஜனங்களும் சப்போர்ட் பண்ணிச்சு, வெளியில் இருக்கிற ஜனங்களும் சப்போர்ட் பண்ணிருந்துச்சு, போயிட்டு இருந்துச்சு, யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதை துருத்து போட்டால் யாருக்கும் தண்ணி ஸ்டாப் ஆகிடும் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கும் தண்ணி ஸ்டாப் ஆகிடும், வெளியிலுக்கும் தண்ணி ஸ்டாப் ஆகிடும். அதனால் ராஜா என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணி வெளியில் இருக்கிற ஸ்டாப் ஆகணும், நமக்கு என்ன ஆகணும், தேவையான அளவுக்கு நம்ம தேவையானதை தண்ணி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கம் டைவெர்ட் பண்ணி உள்ளுக்குள்ளே கொண்டு வரணும்னு அந்த டைமில் எசேக்கியா ஒரு டனல் கட்டினார். எசேக்கியா என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு டனல் கட்டி அந்த தண்ணியை அந்த தேசத்துக்குள்ளே தேவையான இடத்துக்கெல்லாம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா டனல் கட்டி பயன்படுத்தியிருக்கிறார். அந்த டனல் மூலமாக, டனல்னால் என்ன சொல்லலாம், ஒரு சுரங்கமா, அந்த தண்ணி வர்றதுக்கான ஒரு சுரங்கத்தை கிரியேட் பண்ணி அந்த தண்ணி தேசத்தில் இருக்கிறவங்களுக்கு பயன்படணும். ஆனால் எங்கே ஸ்டாப் ஆகணும்,
வெயிலுக்கு இப்போ நம்ம பார்க்குறோம் எசேக்கியன் டனல் அப்படின்னு ஒரு இப்பயும் இருக்குது அந்த டனல். இது இன்றைக்கும் ஜெருசலேமில் ஜனங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. ஸோ அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த எசேக்கியா ராஜா இந்த மாதிரி பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா எதிரிக்கு டஃப் கொடுத்துருக்கிறார். ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தட் என்ன பண்ணுவோம், வாட்டர் சப்ளை கட் பண்ணுறது மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை யார் மூலம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த பட்டணத்தை, அந்த கோட்டையும் அந்த பட்டணத்தையும் பிடிக்கிறதுக்கான ஒரு மெத்தட் கட் ஆஃப் வாட்டர் சப்ளை. ஸோ அடுத்தது 5வது மெத்தட் நெருப்பு வச்சு கொளுத்தலாம். ஆனால் நெருப்பு வச்சு கொளுத்துனா அது வந்து கற்கள் உள்ளே போனால் தான் எரி வைக்க முடியும். வெளியிலேருந்து அனுப்புறது பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பு. வெரி குட் பிரதர். அப்படி பேசுறதுனால என்ன யூஸ்? இல்லை ஆனால் பாயிண்ட் வந்து மிஸ் ஆயிடுச்சு பிரதர். வந்து பிரதர் சொல்கிறார் என்னென்னு பார்த்து சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் அப்படின்வாங்க. சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் அப்படின்னா சொல்லி 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 என்ன பண்ணுறது அவங்களுக்குள்ளார ஒரு பயத்தை உண்டாக்குறது. ஆக்சுவலாக ஃபியர் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. என்ன பண்ணுறது தெரியுங்களா? உதாரணத்துக்கு இப்போது இஸ்ரேல் அரபு வார் இருக்கு இல்லையா? இப்போது இஸ்ரேல் அரபு வாரில் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஒரு அட்டாக் கொடுத்துச்சு அம்மாஸ்கிட்ட. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அடிக்க போகிறோம், இன்றைக்கி அடிக்க போகிறோம், நாளைக்கு அடிக்க போகிறோம் அப்படி சொல்லி 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 எப்போ அடிப்பாங்கன்னு ஒரு பயத்திலே இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி பயத்தில் இருந்து அது ஈரான் கூட சொல்லியிருக்காங்க, நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் இஸ்ரேலுக்கு அட்டாக் பண்ண மாட்டோம், அவங்களுக்கு என்ன கொடுத்துன்னுக்குறோம், சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் கொடுத்துருக்குறோம். அவங்களுக்கு என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலாக ஒரு பயத்தை கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா எப்போ அடிப்பாங்கன்னு பயத்திலே இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி சொல்லி. அதே மாதிரி தான் ஈரான் அடித்தோன்னே இஸ்ரேல் என்ன பண்ணிச்சு, கொஞ்சம் அடிக்காமே இருந்துச்சு. இப்போ ஈரான் என்ன பண்ணியிருப்பாங்க, எப்போ அடிப்பாங்களே, எப்போ நம்ம அடிச்சிட்டோம், திருப்பி அடிக்கவே மாட்டேன்றாங்களே, எப்போ தான் அடிப்பாங்க தெரியல, எப்படி அடிக்க போகிறாங்க தெரியல, எங்கே அடிக்க போகிறாங்க, ஒரு பயம் இருக்குது பதில். இந்த மாதிரி ஒரு மெத்தட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியர். ஆனால் இதே மாதிரி இது வந்து இப்போ யூஸ் பண்ண ஒரு ட்ரெண்டு. ஆனால் அப்போது அந்த ஏன்ஷியன்ட் டைமில் இந்த ஒரு பயத்தை எப்படி யூஸ் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற ராஜா அந்த சேனை வந்து உரத்த சத்தமாக பேசுவாங்க. அப்படி பேசுகிற சத்தம் யாருக்கு அதில் விழுற மாதிரி பேசுவான்னு பார்த்தீங்கன்னா ராஜாக்கும் அந்த சோல்ஜர் கேட்குற மாதிரி பேச மாட்டாங்க. யாருக்கு கேட்கணும் யோசிப்பான்னு பார்த்தீங்கன்னா ஜனங்க கேட்கணும். இவங்க சொல்கிற வார்த்தைகள் ஜனங்க கேட்க கேட்க அவங்களுக்குள்ள என்ன வரணும், ஒரு பயம் வரணும். அந்த மாதிரி ஒரு மெத்தடை யார் யூஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா செனகெரிப் ராஜாவினுடைய ஒரு சோல்ஜர் சேனாதிபதி யூஸ் பண்ணியிருக்கிறார். யார் பேர்? அவர் பேருங்க, வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். ஏசாயா 36:11. அப்பொழுது எலியாக்கீமும் செப்னாவும் யோவாக்கும் ரப்சாக்கேயை பார்த்து, உம்முடைய அடியாரோடே சீரிய பாஷையிலே பேசும், அது எங்களுக்கு தெரியும். அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களோட யூத பாஷையிலே பேச வேண்டாம் என்றார். செனகெரிப்பினுடைய அந்த சேனாதிபதி ரப்சாக்கே இவர் வராரு. செனகெரிப் ராஜா சொல்லி அனுப்பிச்ச விஷயத்த சொல்றதுக்காக வராரு. இப்போ சொல்லக்கூடியவர் யார்கிட்ட போய் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அந்த ராஜா கிட்டே அந்த சேனாதிபதி போய் சொல்லணும், இந்த மாதிரி வந்து வரப்போகிறோம், ஒழுங்காக நீங்கள் சரணடைஞ்சு அப்படி தான் பேசணும். இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நின்றுட்டு இவங்கக்கிட்ட பேசலை. யாருக்கிட்ட? எலியாக்கிம், செப்னா, யோவாக் அவங்கக்கிட்ட ரப்சாக்கே பேசாமல் எந்த சீரிய பாஷையில் பேசினா யாருக்கு புரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த ஒரு எலியாக்கிம் செப்னாக்கு புரியும். இப்போ ரப்சாக்கு எதில் பேசி சொல்லியிருக்கணும், சீரிய பாஷையில் இது மாதிரி நாங்கள் வந்து அட்டாக் பண்ண போகிறோம், ஒழுங்காக நீங்கள் சரணடைஞ்சிருங்க, நாங்கள் இந்த மாதிரிலாம் வர போகிறோன்றது ஏதாச்சும் சொல்லணும். ஆனால் அதில் பேசாமல் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சீரிய பாஷையில் பேசாமல் யூதர்களுடைய பாஷை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாஷையில் சத்தமாக பேசுகிறார். ஏன் அந்த பாஷையில் பேசுகிறீங்க, நீங்கள் எந்த பாஷையிலே பேசுங்க எங்களுக்கு புரியும்னு கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா சீரிய பாஷையில் பேசுங்க எங்களுக்கு புரியும் அப்படின்னு இங்கே எசேக்கியானுடைய அந்த ஒரு சேனாதிபதிகள் அவங்களும் கேட்குறாங்க. கேட்டோடனே அதுக்கு ரப்சாக்கே சொல்கிற வார்த்தை வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா சீரிய பாஷை பேசணுன்னா உங்ககிட்ட பேசுக்க நான் வந்தேன், நான் யார்கிட்ட பேச வந்தேன் தெரியுமா அப்படின்னு அடுத்த வசனம் சொல்கிறார் பாருங்க. அதற்கு ரப்சாக்கே, உங்களோடும் கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்திலே தங்கியிருக்கிற புருஷர் அண்டைக்கே அல்லாமல் உன் ஆண்டவன் அண்டைக்கும் உன் அண்டைக்குமா என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினார் என்று சொல்லி இந்த இன்ஃபர்மேஷன் யாரை நோக்கி பேசுறாரு, அதான் சொல்றாரு பார்த்தீங்கன்னா நான் ஆண்டவன்கிட்டயோ உங்ககிட்டயோ பேசுறதுக்காக வரல, யார்கிட்ட பேச வந்திருக்கிறேன், அலங்கத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா
இந்த ஜனங்க கேட்கறதுக்கு மாதிரி பேசுறதுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இந்த அலங்கத்தில் இருக்கிறவங்க உங்களோடு கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்தில் தங்கியிருக்கிற புருஷர்களுக்கு அண்டைக்கே என்ன பண்ணியிருக்கேன் நான். இந்த மாதிரி இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன கண்டிஷன் போகிறாங்க, இந்த மாதிரி ஒரு மோசமான கண்டிஷன் இவங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னோடனே இது கேட்டோன்னே யாருக்கு பயம் வந்திருக்கும்? எந்த பாஷையில் பேசுகிறாரு அவர்? யூத பாஷையில் பேச. அடுத்து அப்படி தொடர்ந்து வாசிங்க. ரப்சாகே நின்று கொண்டு யூத பாஷையிலே உரத்த சத்தமாய், அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தையை கேளுங்கள். யூத பாஷையில உரத்த சத்தமா சொல்றாரு, அசீரிய ராஜாவுடைய வார்த்தையை கேளுங்கன்னு சொல்லி யூத பாஷையில சொல்ல 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 என்ன சொல்லுவாருன்னு தெரியுங்களா? ஆக்சுவலா என்ன பேசுவாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க யாரை நம்பிட்டு இருக்கிறீங்க? உங்களுடைய தேவனை நம்பிட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா, எசேக்கியா உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறாரு. நீங்கள் தேவனை என்ன பண்ணுவார், ஏதோ பண்ணுவாருன்னு நினச்சிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலாக சனகரிப்பினுடைய கையில் எல்லா நிறைய தேசங்களில் உங்களுடைய தேவன் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் வணங்கிட்டு இருக்கிற தேவன் நம்பிட்டு இருந்தா கடைசியில் யாருக்கு தான் பிரச்சனை? உங்களுக்கு தான் பிரச்சனை. கடைசியில் நீங்களும் அழிஞ்சு போயிடுவீங்க. ஒழுங்காக நீங்கள் சரணடைச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்? ஏன்னா சனகரிப்புக்கு முன்னாடி நின்னவங்க பாருங்கள், இந்தந்த பட்டணத்தை பாருங்கள், யாரும் ஒழுங்காக நின்ன மாதிரி இருக்கல, உயிரோடு இல்லை. அந்த பட்டணம் இன்னைக்கு இல்லை. இதே மாதிரி நீங்களும் நின்னீங்கன்னா நீங்களும் காணாமல் போயிட்டுன்னு சொன்ன உடனே இது யாருக்கு பயத்தை உண்டாக்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை உண்டாக்கிடுச்சு. ஆனால் அந்த டைம் நம்ம நல்லா தெரியும், அந்த டைமில் எசேக்கியா என்ன பண்ணல பார்த்தீங்கன்னா, பயப்படாமல் நேராக யார்கிட்ட போயிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் மேலே தேவன்கிட்ட போயிட்டு, தேவனே உங்களை பற்றி எப்படி பேசியிருக்கான்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள், நான் இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சொன்ன தேவன் இதுக்கப்புறம் எசேக்கியா நீ என்ன பண்ணாதீங்க, எசேக்கியா நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நீங்கள் எடுக்காதீங்க, நான் சார்ஜ் எடுத்துக்குன்னு சொல்ல போகிறேன். தேவன் அவருடைய பாட்டில் அவர் சார்ஜ் எடுத்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டார். அப்படின்னா இந்த இடத்துல என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சனகரிப்பினுடைய அந்த ரப்சாக்கே ஜனங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கிறது. இந்த ஃபியரே என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள அந்த பயம் வந்துச்சுன்னா இது வந்து டைரெக்டெல்லாம் போய் அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வாய் இருந்தால் போதும். புரியுதுங்களா? வாய் இருந்தால் போதும், என்ன பண்ணிடுவாங்க, சரணடைஞ்சிருவாங்க. இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு தெரியுங்களா? வாய் இருந்துச்சு, அதுலேயே ஒருத்தரை தலையை வாங்கி எடுத்துன்னு போயிட்டார் ஒருத்தர். ஆபேல் பெத்மேக்கா இருக்குங்களா, அங்கே யோவாப் போயிட்டு ஒன்றுமே பேசலை, எதுவுமே என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, போய் சண்டையெல்லாம் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு ஒழுங்காக அவனை அமிச்சிட்டிங்கன்னா தப்பிச்சிங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு நல்லா உரத்த சத்தமாக சொன்னோன்னே அந்த அம்மா உஷாராக என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வெட்டியிருந்தா உனக்கு தலை தானே வேணும் அப்படின்னுச்சு. அதான் பிரதர் சொல்லும்போது சொல்ல, பெரிய வாய் இருந்துச்சுன்னா போதும், என்ன பண்ணிடலாம், ஒரு பட்டணத்தையே பிடிச்சிடலாம். ஏன்னா அந்த அவங்க பேசக்கூடிய வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய பயத்தை ஏற்படுச்சுன்னா அவங்க எவ்வளோ பெரிய வீரனாக இருந்துட்டாலும் பயம் உள்ளே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணிடுவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க பெரிய வீரன்றதை மறந்துட்டு சரணடைஞ்சிருவாங்க. இதுக்கு ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் ஒருத்தர் இருக்கார். பயத்தினால யாருன்னு பார்த்தீங்கன்னா கிங் டேவிட். பெலிஸ்தீரில் யாருக்கே டஃப் கொடுத்தவன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கோலியாத்துக்கு அவ்வளோ தூரம் டஃப் கொடுத்த அதே கிங் டேவிட் ராஜாவா அந்த டைமில் சின்ன வயசாக இருக்கும்போது அந்தளவுக்கு டஃப் கொடுத்த டேவிட். ஆனால் அதே டேவிட் பயம் உள்ளே வந்த உடனே என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, வேறு மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தார். அப்படின்னு இதில் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபியர் அப்படின்னு பார்த்தீங்களா, இது அவங்களுடைய ஒரிஜினல் கெப்பாசிட்டியே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றி விட்டுரும். அவங்களுடைய பவரு, அவங்களோட ஸ்ட்ரென்த்து, அவங்களுடைய கெப்பாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இதையே மாற்றி விட்டுரும் இந்த ஃபியர். ஸோ இந்த மெத்தட் தான் யாரை யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அங்கே பைபிளில் யூஸ் பண்ண ஒரு மெத்தட். இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆறாவது, இதுதான் கடைசி மெத்தட். ஆனால் நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, பட் நம்ம இந்த சப்ஜெக்ட்ஸ்க்காக ஒரு 6 மெத்தட் நம்ம எடுத்துருக்குறோம். இந்த 6வது மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ பிரதர் ஒரு மெத்தட் சொல்கிறாரு, பட் வேறு மெத்தட். இது ரொம்ப 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 முக்கியமான மெத்தட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிசப்ஷன், வஞ்சிக்கிறது. யாரை? எதிரி நாட்டில் ஒரு வஞ்சனை ஏற்படுத்தி அந்த பட்டணத்தை பிடிக்கிறது. இதுக்கு யார் பயன்படுவான்னு பார்த்தீங்கன்னா, சில ஸ்பைஸு. உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம். இப்போ இஸ்ரேல் நிறைய இடத்துல போய் அட்டாக் ஏன் பயங்கரமாக பிடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா,
அவங்களுக்குள்ளே ஒருத்தர் இருந்து அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரியே இருந்துக்கிட்டு அவங்களுக்கு கூடவே இருந்துட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, யாருக்கு ஃபேவராக பண்ணிட்டு இருப்பான்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு நாட்டுக்கு ஃபேவராக பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணுறது மூலமாக அவன் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தாக்குதல் ஏற்படுத்தி ஜெயிக்கலாம். அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு டிசப்ஷன், வஞ்சனை இருக்குது பார்த்தீங்களா, இது மிகப்பெரிய ஒரு மெத்தடு. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இந்த வஞ்சனையின் மூலமாக பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குரூஷியலான மெத்தடு, ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு மெத்தடு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த ஒரு வஞ்சனையில் விழுந்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு பட்டணத்தை பிடிச்சிருக்கிறாங்க, வஞ்சித்து கேப்சர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஓகே சொல்கிற மாதிரி போய் கேப்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்த சம்பவம் தான். இந்த 5 பாயிண்ட் ஃபாஸ்ட்டு பார்த்தோங்க. அதிலே ஒரு சம்பவத்தில் நம்ம இதை மென்ஷன் பண்ணோம், லைட்டாக டச் பண்ணோம். எந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி யாக்கோபுடைய பசங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிமியோன், லேவி. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ராஜா வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்திரியை அவங்க மகன் வந்து விரும்பினான்னு தெரிஞ்ச உடனே அவங்க யாக்கோபுக்கிட்ட வந்து பேசினோடனே என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபு இல்லைங்க, எங்களுடைய பெண்களை நீங்கள் திருமணம் பண்ணணும் அப்படின்னா விருத்த சேதனம் பண்ணால் தான் நாங்கள் பண்ணுவோம், இல்லைன்னா நாட் அலௌட், நான் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 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 மகன் அவங்க அப்பா அந்த பட்டணத்துக்கு பெரிய அதிகாரிகளாக இருந்த பெரிய ஆட்களாக இருந்ததுனால இந்த ஒரே ஒரு பெண்ணுக்காக ஒட்டுமொத்த அந்த ஒரு பட்டணத்தில் இருக்கிற ஆண் மக்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பேசி விருத்த சேதனம் பண்ண வச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு இவங்க எல்லாருமே பொறுமையாக ஓகே பண்ணட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைதியாக இருப்பாங்க, யாரும் இன்க்ளூடிங் சிமியோனும் லேவி. ஆனால் அவங்க அக்செப்ட் பண்ணுறதுல இவங்களுக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்லை. ஆனால் வெயிட் பண்ணுறாங்க. டிசப்ஷன், என்ன டிசப்ஷன் பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணிட்டோம், அதை நம்பட்டும், செய்யட்டும், நம்ம கூட ஒரு ஐக்கியம் வச்சுக்கிற மாதிரி பண்ணட்டும், ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, வச்சுக்கூடாது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவங்க எல்லாருமே இதை நம்பி, அவங்க சொன்னோடனே இதை நம்பி அவங்க எல்லாருமே விருத்த சேதனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த டைமில் அவங்களுக்கு பெயின் வரும் பார்த்தீங்களா, அந்த விருத்த சேதனம் பண்ணிட்டு பெயின், அந்த டைமில் சிமியோன் லேவியும் இறங்கி என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இறங்கி வெட்டியிருக்கிறாங்க. அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிசப்ஷன் பண்ணிவிட்டு வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 24 26 வரைக்கும். அப்பொழுது ஏமோரின் பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் அனைவரும் அவன் சொல்லையும் அவன் குமாரனாகிய சீகேமின் சொல்லையும் கேட்டு அவனுடைய பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் ஆண்மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். 3ஆம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்து கொண்ட போது யாக்கோபின் குமாரரும் தீனாளின் சகோதரருமான சிமியோன், லேவி என்னும் இவ்விரண்டு பேரும் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். ஏமோரையும் அவன் குமாரன் சீகேமையும் பட்டய கருக்காலே கொன்று சீகேமின் வீட்டிலிருந்த தீனாளை அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்கள நம்ப வச்சு இவங்க என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, துரோகம் பண்ணியிருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, பட் யாக்கோபு நான் நல்ல மைண்டில் தான் சொன்னார், அவர் அக்செப்ட் பண்ணுற மைண்டில் இருந்தார். ஆனால் சிமியோன், லேவிக்கு என்ன மைண்ட் இல்லை, என்ன பண்ணியிருக்கணும், அப்பே எதிர்த்துருக்கணும். இல்லை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், எங்கள் தங்கச்சி கொடுக்க மாட்டோம்னு ஸ்டாப் பண்ணியிருக்கணும். என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அமைதியாக அவங்களை நம்ப வச்சு அவங்க அதெல்லாம் செய்ய வச்சு அவங்களுக்குள்ள இறங்கி என்ன பண்ணணும், அதை போயிட்டு அடித்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கொண்டுட்டாங்க. இந்த மாதிரி டிசப்ஷன்ஸ் மெத்தடு நிறைய விதத்தில் நிறைய ராஜாக்கள் உள்ளுக்குள்ளே ஒரு ஆளை க்ரியேட் பண்ணி உருவாக்கி அவங்கள எல்லாரும் ஏமாற்ற வச்சு அதன் மூலமாக எதை வந்து கேப்சர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டணத்தை பிடிக்கிறது. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், தாவீது ராஜா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்சலோம், தாவீது ராஜா அப்சலோம். ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தி இருக்குது, அதே மாதிரி கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தி இருக்குது. ஸோ அப்படின்னா இப்போ அப்சலோமுக்கு ஆலோசனைக்காரர் யாருன்னு பார்த்தா அகித்தோப்பேல் இருந்தார். ஸோ அந்த அகித்தோப்பேலுடைய அந்த ஒரு வஞ்சனையெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு தாவீதுக்கு ஃபேவராக என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சார். அப்சலோமுக்கு பேசுகிற மாதிரி பேசி அப்சலோமுடைய அந்த ஒரு ராஜ்ய பாரத்தை விழ வைக்கிறதுக்கு. ஸோ இது நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது, அதே நேரத்தில் இது கெட்ட விஷயத்துக்கு என்ன பண்ண பயன்படுத்தப்பட்டிருக்குது. அப்படின்னு ஒரு விஷயத்தை என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு, ஒரு ராஜாவை தோற்கடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய மெத்தட்ஸ் இதெல்லாம். இதை மட்டும் நம்ம புரிஞ்சிக்கினா போதும். நம்ம எப்படி போயிட்டு பார்த்தோம், ஒவ்வொரு இன்சிடென்ட் போய்ட்டு அப்போ இதை நம்ம யோசிக்க வேண்டாம். இது இப்போ பார்த்தது எல்லாமே ஒரு ராஜா இன்னொரு பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். அது என்னென்ன மெத்தட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ரீகால் பண்ணிக்கலாமா? பேட்டரிங் ரேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தகர்க்கிறதுக்கு ஒரு பேட்டரிங் ரேம் அடித்து நம்ம பார்த்தீங்கன்னா தகர்க்க தெரியுது. அதுக்கப்புறம்
குடி நோண்டி என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு அந்த கோட்டையை தகர்க்கிறது. மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குரிய அந்த ஃபுட் சப்ளை என்ன பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது. நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய தண்ணி சப்ளையே ஸ்டாப் பண்ணுறது. ஐந்தாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தை உருவாக்கி கேப்சர் பண்ணுறது. ஆறாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசப்ஷன். ஆனால் இதெல்லாம் கூட ஈஸியாக தப்பிச்சிக்க முடியும் ஓரளவுக்கு. ஃபஸ்ட்டில் 2, 3 இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து ஓரளவுக்கு பண்ண முடியும். ஆனால் பயத்தையும் கடைசி டிசப்ஷனுக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப 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 மோசமான விஷயம். ஆனால் அது அந்தளவுக்கு ரொம்ப ஒஸ்ட்டான விஷயம் கூட அந்த டிசப்ஷன்றது வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த இந்த பாயிண்ட் எல்லாமே ஒரு எதிரியாக நம்ம இருந்தோம்னா, ஒரு பட்டணம் இருக்குது, அந்த பட்டணத்தை ஜெயிக்கணும்னா எந்தெந்த மெத்தடில் போய் அட்டாக் பண்ணலான்னு என்ன பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு, ஒரு பட்டணத்தை அட்டாக் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் எந்தெந்த மெத்தட்ஸில் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்தோம். இப்போது நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அட்டாக்கர்ஸாக இருக்க போகிறதில்ல, நம்ம தாக்குதலை எதிர்க்கிறவர்களா எப்படி இருக்க போகிறோம். சொல்கிறது புரிஞ்சிச்சிங்களா? இப்போ எதுக்கு இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு தாக்குதலில் ஒரு எதிரி நம்ம ஒரு எதிரியாக இருந்தால், ஒரு பட்டணத்துக்கு எதிரியாக இருந்தால் எந்தெந்த விதத்தில் தாக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். எதுக்கு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தந்த விதத்தில் தாக்குனா நம்ம பட்டணத்தை எப்படி சேவ் பண்ணலான்றதுக்காக தான் நம்ம எந்த பாயிண்ட்லேருந்து பார்த்தோம், போயிட்டு எதிரினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் போய் பார்த்தோம். இப்போ நம்மளும் நம்ம என்ன கண்டிஷன் வரப்போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம தாக்கக்கூடியவர்களாக இருக்க போகிறதில்ல, நமக்கு வரக்கூடிய பலவிதமான தாக்குதல் எந்தெந்த விதத்தில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறோம். கரெக்டாக இல்லைங்களா? நம்ம எந்த பாயிண்ட்லேருந்து கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்கன்னா, ஒரு எதிரியாக இருந்து தாக்கக்கூடிய தன்மையில் எந்தெந்த மெத்தடில் பண்ணுவோம் ஒரு எதிரியாக இருந்தால் அப்படின்ற மெத்தடை கண்டுபிடிச்சி, இதே மெத்தடை ஒரு எதிரி நமக்கு பயன்படுத்தினா நம்ம எப்படி அந்த கோட்டையை பாதுகாக்கிறது அப்படின்னு என்ன பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம பார்க்கணும். கரெக்டாக இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே நமக்கு வரக்கூடிய தாக்குதல்களை எந்தெந்த விதத்தில் வருன்றதை நம்ம பார்த்துருக்குறோம். அப்படி வரும்போது நம்மளை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னா, இப்போ இந்த சப்ஜெக்டில் இதுக்கப்புறம் எப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம யார், இப்போ நம்ம வந்து கோட்டையை தாக்குறவர்கள் இல்லை, நம்ம தான் கோட்டை. புரியுதுங்களா? கோட்டைக்குள்ளே நம்ம இருக்கணும், நம்ம தான் கோட்டைக்குள்ளே நம்ம இருக்கிறோம். அப்படின்னா இந்தந்த விதத்தில் எதிரிகள் தாக்குவான்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இப்படி எதிரிகள் இந்தந்த விதத்தில் தாக்குவான்னு தெரிஞ்ச உடனே இப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த தாக்குதல்களெல்லாம் எப்படி நாம் ஜெயிக்கலாம், எப்படி நம் கோட்டையை ஸ்ட்ராங் ஆக்கலாம், எப்படி நாம் எதிரியை வீழ்த்தலாம் அப்படின்றத என்ன பண்ணணும் இப்போ நம்ம பார்க்கணும். இப்போ பார்த்தது எல்லாமே ஏன்ஷியன்ட்டில் நடந்த சம்பவம். இது ஒரு புது சிஷ்யனுடைய வாழ்க்கையோடு கம்பேர் பண்ணி பார்க்கணுன்னா, பழைய காலத்தில் ஒரு ராஜா சேனை இன்னொரு ராஜா சேனையோடு போய் சண்டை போடும், அதுதான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது. ஆனால் இப்போ பார்க்க போகிறது நமக்கு எதிரிகள் பெரிய சேனையோடு இருக்கிறான். அந்த சேனையினுடைய தாக்குதல் எப்படியெல்லாம் இருக்குன்னு யாருக்கு தெரிஞ்சிருக்கணும், நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம தான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கிங்கு. இப்போ நம்மளுடைய வேலை இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டணத்தை அடிக்கிறது இல்லை, நம்முடைய பட்டணத்தை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி எல்லா விதத்தில் எதிரிகள் தாக்குவான்னா எப்படி நம்மளை சேஃப்கார்ட் பண்ணி இவ்வளோ தாக்குதல்லேருந்து எப்படி நம்ம ஜெயிக்கிறது அப்படின்னு நம்முடைய எதிரி யார்? ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்கிறோம், ரொம்ப கேர்லெஸ்ஸாக சொல்கிறோம். சாத்தான். அதெல்லாம் சாத்தான் அவனோட சேனையா பிரதர் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக சாதாரண விஷயம் இல்லை பிரதர். சாட்டன், மாம்சம், உலகம், ஃபாலன் ஏஞ்சல்ஸ், கரெக்ட், விழுந்து போன தூதர்கள் எல்லாரும் சாதாரண ஆட்கள் இல்லை, பயங்கரமான விஷயம். ட்ரைன்டு, அவங்கெல்லாம் பல விதத்தில் ட்ரைன்டு. கரெக்டாக இல்லைங்களா? நல்ல ட்ரெயினான ஒரு ஒரு சோல்ஜர்ஸ் அவங்கெல்லாம். அவங்க படையினுடைய தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ட்ரெயின் ஆனவர்.
அந்த மாதிரி இருக்குன்னா, அப்பேற்பட்ட ராஜா அவனுடைய சேனையும் நம்மளை நோக்கி வருதுன்னா, ஒரு புது சிருஷ்டியா இருக்கிற நம்மளை நோக்கி அவன் தாக்குதல் கொடுக்குறான்னா, அந்த தாக்குதலுடைய தந்திரங்களை யார் தெரிஞ்சிருக்கணும்? ஒரு புது சிருஷ்டி தெரிஞ்சிருக்கணும். அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்வார். வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சாத்தானாலே நான் மோசம் போகாத படிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய தாக்குதல் சாத்தானோட சேனைகள் மூலமா வரக்கூடிய தாக்குதல். சேனைனா அது எல்லாமே அடங்கும். உலகம், மாம்சம், சாத்தான், விழுந்து போன தூதர்கள், அந்த விழுந்து போன தூதர்கள் கட்டுப்பாட்டுகளில் சாத்தானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே அந்த சேனை தான். கரெக்டாக இல்லைங்களா? இப்போ அந்த ஒரு சேனையை நமக்கு விரோதமாக தந்திரங்களை பயன்படுத்துவான். அந்த தந்திரங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றார் அப்போஸ்தலன் பவுல். கரெக்டாக இல்லைங்களா? என்ன சொல்கிறாருங்க? அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படின்னா, அவன் எந்தெந்த டாக்டிக்ஸில் நம்மளை அடிப்பான் அப்படின்னு யார் தெரிஞ்சிருக்கணும்? இப்போ எதுக்கு நம்ம எவ்வளோ நேரம் அந்த 6 பாயிண்ட்டை பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த டாக்டிக்ஸில் யுத்தத்தில் பயன்படுத்துவாங்க, அது எந்தெந்த டாக்டிக்ஸ் சாத்தான் எப்படி நம்ம ஆவிக்குரிய விஷயத்தில் நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்றத யார் தெரிஞ்சிருக்கணும்? நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா சாத்தான் பயன்படுத்தக்கூடிய அந்த தந்திரங்களை தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்முடைய கோட்டையை பாதுகாக்க முடியும், நம்மளை சேஃப்கார்ட் பண்ண முடியும், நம்ம ஜீவனோட என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா தப்பிக்க முடியும். அப்படின்னா இப்போ திங்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கோட்டை, புரியுதுங்களா? இப்போ நம்மளை நோக்கி சாத்தான், விழுந்து போன தூதர்கள், உலகம், அதனுடைய கட்டுப்பாடில் இருக்க ஜனங்கள் எல்லாரும் பெரிய சேனையாக நின்றுருக்கு. இப்போ அவன் என்னென்ன மெத்தடில் தாக்க ஆரம்பிப்பான். அப்படி தாக்க ஆரம்பிக்கும்போது எதெல்லாம் அவன் தாக்குறானோ அது வீக்காக இருந்துச்சுன்னா என்ன ஆகிடும்? நம்ம விழுந்துடும். புரியுதுங்களா சொல்கிறது? அவன் ஒரே மெத்தடில் தாக்க மாட்டான், நம்மளை பல மெத்தட் யூஸ் பண்ணுவான் தாக்கிறதுக்கு. அப்படி பல மெத்தட் யூஸ் பண்ணுற எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறானோ அது வீக்காக இருந்துச்சுன்னா அந்த பாயிண்டில் நம்ம தோற்றுருவோம். கரெக்டாக இல்லைங்களா? அப்படின்னா சாத்தான் நம்மளை நோக்கி தாக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய முதல் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரிங் ரேம். அப்படின்னா நேரடியாக தாக்குவான். இந்த தாக்குதல் ஃபர்ஸ்ட் எதை நோக்கி இருக்கும்? மதிலை நோக்கி இருக்கும். கரெக்டா இல்லைங்களா? எது ஒருத்தருக்கு மதில் சோறோ அதை தகர்த்து எறிகிறது அவனோட ஃபர்ஸ்ட் டார்கெட். புரியுதுங்களா? ஏன்னா அவன் வந்து நிற்கும்போது ஃபர்ஸ்ட் எதுதான் அவன் முன்னாடி நிற்கும்? எதுதான் ஒரு பட்டணத்தில் இருக்க ஜனங்களை பாதுகாக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த மதில் சுவர் தான். கரெக்டா இல்லைங்களா? அந்த மதில் சுவர் தான் இவங்களுக்கு பாதுகாப்பு. அதுக்கு ஆப்போசிட் நின்றுருப்பான். இப்போ அதை ரிமூவ் பண்ணணும்னா இப்போ ஃபர்ஸ்ட் அவனோட டார்கெட் பார்த்தீங்கன்னா எதை உடைக்கணும்? இந்த மதில் சுவரை உடைச்சிட்டா என்ன ஆயிடலாம்? அந்த பட்டணத்தில் இருக்க ஜனங்களை வீக் பண்ணிடலாம். இதுதானே மெத்தடு. இப்போ சாத்தான் நம்மளுடைய மதில் சுவர் ஒன்று இருக்குது, அதை சாத்தான் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா தகர்க்கிறதுக்கு முயற்சி. அதுதான் ஃபர்ஸ்ட் அட்டாக் அவனுடையது. எது? நம்முடைய மதில் சுவர். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பட்டணத்தில் இருக்கிறவங்க தைரியமாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னா எது அவங்களுக்கு ரொம்ப எது மேலே அதிகமாக நம்பிக்கை இருக்கும்? அந்த கோட்டையினுடைய மதில் சுவர். அது நிற்கும் பாருங்க. சில மதில் சுவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பேஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ திக்காக இருக்கும். அப்படியே மேலே கொஞ்சம் யோசிச்சுங்க. பாபிலோன் ராஜாவும் அவருடைய அந்த ஜனங்களை ஏன் அவ்வளோ ஜாலியாக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மதில் சுவரை உடைச்சிட்டு என்ன பண்ண முடியாது, வர முடியாது அப்படின்னு எதை நம்பிட்டு இருந்தாங்க அவங்க? மதில் சுவர் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை தான் என்ன பண்ணுவோம்? அதே மாதிரி தான் ஒவ்வொரு புது சிஷ்யனுடைய வாழ்க்கையிலையும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதில் சுவர் இருக்குது. இதுதான் நமக்கு மிகப்பெரிய மதில் சுவர். இதை தகர்த்தெறியறதுக்கு சாத்தான் ஃபர்ஸ்ட் முயற்சி பண்ணுவான். எது? ஒரு புது சிஷ்யனுடைய வாழ்க்கையில் மதில் சுவர். வெரி குட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெய்த். இதுதான் மதில் சுவர். இந்த மதில் சுவர் தான் நீங்களும் நானும் சேஃபாக நின்றுருக்கிறோம். கரெக்டாக இல்லைங்களா? ஆனால் இப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மதில் சுவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்றதான் ரொம்ப முக்கியம். கரெக்டாக இல்லைங்களா? அப்படின்னா இந்த மதில் சுவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய விசுவாசம். இந்த மதில் சுவர் விசுவாசன்றதை இந்த சுற்றி இருக்கக்கூடியது தான் ஒரு பாதுகாப்பு தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெய்த் அப்படின்றத இன்னொரு விதத்தில் எப்படி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா டேபர்நாக்கிலையும் பார்க்கலாம். டேபர்நாக்கில் அந்த லெனன் கிளாத் இருக்கு இல்லைங்களா, சுற்றி இருக்க அந்த லெனன் கிளாத்து, அது எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை அடையாளப்படுத்துது. அதுக்கு வெளியே இருக்கிறவங்க அவிசுவாசிகள், உள்ளே இருக்கிறவங்க
விசுவாசம். அந்த அந்த பாயிண்ட் நம்மளை பாயிண்ட் பண்ணுது. அப்படின்னா இப்போ நம்முடைய கேள்வி, இப்போ சாத்தான் ஒரு புது சிருஷ்டின்றதை விட ஒரு சத்தியத்துக்குள்ளே வரக்கூடியவங்களை ஃபஸ்ட்டு அவன் தாக்குற விஷயம் எதில் தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விசுவாசத்தை தாக்குவான். உதாரணத்துக்கு ஒரு 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 சகோதரி வந்து புதுசாக பேஸ் சப்ஜெக்ட் கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, புதுசாக பேஸ் சப்ஜெக்ட் கேட்குறாங்க. சப்ஜெக்ட் கேட்க அவங்களுக்கு என்ன புரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரினிட்டி சப்ஜெக்ட் கேட்குறாங்க. கேட்டோன்னே அவங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா பிதா யார், குமாரன் யார், பிதா யார், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, குமாரன் யார், பரிசுத்தாவினா என்ன அப்படின்ற விஷயம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெளிவாக தெரியாது. ஆனால் ட்ரூத் கேட்டோன்னே எதில் விசுவாசம் வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உபதேசத்தில், இந்த ஒரு சத்தியத்திற்கு விசுவாசம் வந்துடும். தேவன் யார், அவருடைய தன்மை என்ன, குமாரன் யார், அவருடைய தன்மை என்ன, பரிசுத்தாவினா என்னன்ற ஒரு தெளிவு வந்துடும். அதில் விசுவாசம் ஸ்டார்ட் ஆகிடும். கரெக்டாக இல்லைங்களா? இப்படி விசுவாசம் ஸ்டார்ட் ஆகிற அவங்கள அட்டாக் பண்ணால் சாத்தான் என்ன பண்ணால் போதும். இப்போ இந்த மாதிரி ட்ரினிட்டி சப்ஜெக்ட் கேட்டு போகிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு சப்ஜெக்ட் கேட்டு ஒரு விசுவாசத்தில் போவாங்க இல்லையா, போன உடனே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அட்டாக் வந்து அந்த பேட்டரிங் ரேம்ப் ஒரே அடி. என்னன்னு பார்த்தீங்கன்னா யாருன்னா அந்த டைமில் நம்ம வீட்டுக்கு அன்னைக்குன்னு ஒருத்தர் வந்திருப்பாங்க. இந்த மாதிரி சத்தியத்தை கேட்டு வந்தவங்களுடைய வீட்டுக்கு இல்லை பாஸ்டர்ஸோ யாராச்சும் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, எங்கே போயிட்டுருக்கீங்க, இந்த மாதிரி கிளாஸ் போயிட்டுருக்கோம், என்ன கேட்டீங்க, இந்த மாதிரி திருத்துவன்றது வந்து 3 ஒன்றும் இல்லை பிரதர், 3 வேறு, தேவன் வேறு, கிறிஸ்து வேறு, பரிசுத்தாவி வேறு அப்படின்னு நம்ம சொல்லும்போது இம்மீடியட்டாக என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா பேசுதான் கடவுள், அவர் தான் இவர் தான் அவர்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசணும்னு வச்சுக்கோங்க. அடித்த ஒரே ஒரு ஃபோர்ஸில் அடுத்த வாரம் கிளாஸ்க்கு என்ன பண்ண மாட்டார், அவர் வரமாட்டார். கரெக்டாக இல்லைங்களா? இந்த மாதிரி எந்தெந்த ஃபெய்த்தில் அவங்க இருக்கிறாங்களோ அதில் வீக்காக இருந்தாங்கன்னா, ஸ்ட்ராங்காக இருந்தால் தப்பிச்சுப்பாங்க. அதில் வீக்காக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே தான் அடிப்பான். அப்படின்னா இன்றைக்கி கிறிஸ்தவ மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டாக்டரின்ஸ் இதுதான். சாட்டன் இதுதான் அடித்து மெரிய வீக்னஸ்குள்ளே வச்சுருக்கிறான் இன்றைக்கி இருக்கிற ஜனங்களை. ஆனால் இப்போ நம்முடைய கேள்வி, இந்த வீக்னஸ் ஒரு கான்செக்ரேட்டட் பீப்புளை தட்ட முடியுமா? சாட்டன் தட்ட முடியாது. அப்படின்னா ஃபெய்த் இருக்கு இல்லையா, ஃபெய்த் அப்படின்னும் போது இந்த ஃபெய்த்தெல்லாம் நமக்கு இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குதுதானே, தட்ட முடியாது. ஆனால் அறுவடை கால சத்தியம் இருக்குது. இந்த அறுவடை காலத்துக்குரிய சத்தியம் இருக்குது. இந்த சத்தியத்தில் சாட்டன் என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த பரிசுத்தவான்கள் அறுவடை காலத்து சத்தியத்தில் விசுவாசம் வச்சுருக்காங்களோ அந்த பாயிண்டில் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அடித்து தூக்குவான். அப்படின்னா விசுவாசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, விசுவாசம் அப்படின்ட்டு இதை சிம்பிளாக எப்படி நம்ம சொல்லிடுவோம் பார்த்தீங்கன்னா, விசுவாசம் இருந்தால் போதுங்க, விசுவாசம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டு தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த அறுவடை காலத்தில் சில சத்தியங்கள் இருக்குது. அந்த சத்தியத்தில் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக யார் இருக்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கணும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய விசுவாசம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். உதாரணம் என்னென்ன சொல்லலாம், அறுவடை கால சத்தியத்தினுடைய விசுவாசம், டிவைன் அரேஞ்ச்மெண்ட். வெரி குட் சிஸ்டர், டிவைன் அரேஞ்ச்மெண்ட் சொல்லலாம். அடுத்தது செகண்ட் கம்மிங் அது சொல்லலாம், பட் அதை விட இன்னும் 1000 years சொல்லலாம். அடுத்தது ஸ்பிரிட் பிகாட்டன், ஆவில் ஜெனிப்பிக்கப்படுதல். வேற இன்னும் சர்ச் கிளாஸ் வாய்ப்பு என்னதான் கண்டிஷன் இருக்குது, ஓப்பனில் கண்டிஷன் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடைசி காலத்துக்குரிய சகோதரர்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு விசுவாசம். இதில் எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதில் எங்கேயாச்சும் வீக்காக இருந்தோன்னு வச்சுக்கோங்க, சாட்டன் அந்த வீக் பாயிண்ட்டை தான் அடித்தானா, டைரக்ட் அட்டாக்கு அடித்தானா என்ன ஆகிடும், 1000 years அந்த ஒரு உபதேசத்தில் நம்ம வீக்காக இருந்தோம்னா அந்த பாயிண்டில் அடித்தா இமீடியட் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம விழுந்துருவோம். அதே நேரத்தில் ஆவில் ஜெனிப்பிக்கப்படுதல் முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு ஃபெய்த்துக்குள்ள ஒரு ஃபெய்த்தை கொண்டு வந்து விட்டான்னு வச்சுங்க, நாம் அதை பிலீவ் பண்ணிட்டு நம்ம முடிஞ்சிச்சு. அதே நேரத்தில் டிவைன் அரேஞ்ச்மெண்ட்டு, இதெல்லாம் தேவையில்லைங்க, இதெல்லாம் ஆதிகால சபைக்கு தான் தேவை, இப்போல்லாம் தேவையில்லை அப்படின்ற ஒரு கான்செப்ட் உள்ள வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் முடிஞ்சு அந்த ஃபெய்த்தில். அதே மாதிரி சர்ச் கிளாஸ் 1914 முடிஞ்சிச்சு, இப்போல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய விசுவாசம் வீக்காக இருக்குச்சுன்னா தட்டினா விழுந்துருவோம். அப்படின்னா நம்ம இதில் ஒவ்வொரு அறுவடை காலத்துக்கு ஒரு சத்தியத்துக்குரிய ஒரு விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசத்தில் யார் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ சேட்டன் வந்து நம்மக்கிட்ட ட்ரினிட்டி அப்படின்ற விஷயத்தில் விழ வைக்க முடியுமா, இல்லை வந்து நம்மக்கிட்ட வந்து செகண்ட் கம்மிங் பற்றி விழ வைக்க முடியுமா, இல்லை வந்து ஆன்டி கிரைஸ்டை பற்றி சொன்னால் விழுந்துருமா நம்ம, இல்லை ரேன்சம் பற்றி நம்ம மாற்றி சொன்னால் நம்ம இருந்துருமா.
அடிப்படை சத்தியத்தில் நம்ம ஸ்ட்ராங்கு. பட் மேலே இருக்குது பார்த்தீங்களா கட்டடம் கட்டிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கட்டடத்தில் எங்கேயாச்சும் வீக் பாயிண்ட் இருந்துச்சுன்னா போதும், அதை தட்டினா பண்ணிடுவோம் பார்த்தீங்கன்னா விட வச்சிருவான், ஷேக் பண்ணிடுவோம். அப்படின்னா இந்த விசுவாசம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம விசுவாசமாக இருக்குன்னு சொல்லலாம். பட் அந்த விசுவாசத்தை எப்படி ஸ்ட்ராங் பண்ணுறது? எப்பவுமே நம்ம கேட்கக்கூடிய சத்தியத்துக்கு ஏற்ற ஒரு விசுவாசமோ அது ரொம்ப உறுதியாக இருக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்முடைய லைஃப்பில். விசுவாசம், ப்ராமிஸ், வாக்குத்தத்தம். இது 2 ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் ஒன்று இல்லைன்னா கூட ஃபெய்த் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இந்த 2 விஷயங்கள் எப்படி ஒருத்தரோட லைஃப்பில் செயல்படுத்தணும் அப்படின்றத ஒருத்தரோட வாழ்க்கையிலே தேவன் அப்படி இருக்கான்னு காமிச்சிருக்கிறார். விசுவாசனுடைய ஒரு எக்ஸாம்பிள் யாரை சொல்லலாம்? ரோல் மாடல் ஆபிரகாம் சொல்லலாம். இப்போ யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராமிஸ்க்கும் ஃபெய்த்துக்கும் இல்லை, இந்த இதில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் கிட்ட தேவன் என்ன சொல்லிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லை, பட் இன்னும் பிறக்கவே இல்லை ஈசாக்கு. ஆனால் தேவன் என்ன ப்ராமிஸ் கொடுக்குறாருன்னா ஆபிரகாம் கிட்ட, ஆபிரகாம் என்ன ப்ராமிஸ் கொடுக்குறாருன்னா, வசனம் வாசிக்கலாம் பாருங்க, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5-7 வரைக்கும். இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, பேர் மாத்துறாரு. என்ன பேர் மாத்துறாரு? இதுக்கப்புறம் உன் பேர் ஆபிராம் இல்லை, ஆபிரகாம். ஏன் ஆபிரகாம்னா, நீ திரளான ஜாதிகளுக்கு யாரு தகப்பன். ஆனால் குழந்தை இருந்துச்சா? இல்லை. ஆனால் சொல்லிட்டு நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். அடுத்தது, உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். எந்த அளவுக்கு பேசுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் மகனே பிறக்கல, ஈசாக்கு பிறக்கல, உன்னிடத்தில் ஜாதிகள் வரும். அந்த உன்னிடத்துல வரக்கூடிய ஜாதிகள்ல ராஜாக்கள் பண்ணுவாங்க, ராஜாக்கள் வருவாங்க அப்படின்றதும் எந்த அளவுக்கு ரொம்ப அந்த ஒரு ப்ராமிஸ் ரொம்ப ஷார்ப்பாக கொண்டு போகிறார் தேவன். ஜஸ்ட் உன்னோட சந்ததி பெருகுவேன் அப்படின்னு சிம்பிளாக மட்டும் சொல்லலை, பெருகுவாங்க. அந்த பெருகக்கூடிய ஜாதிகளுக்குள்ள ராஜாக்கள் பண்ணுவாங்க, உருவாகி வருவாங்க. அடுத்து சொல்கிறார் பாருங்க, உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். தெளிவா இந்த வசனத்துல என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் கிட்ட தேவன் ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு, வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. இந்த வாக்குத்தத்தம் எவ்வளோ டீப்பாக கொடுத்துருக்காரு தேவன். ஆனால் இன்னும் யார் பிறக்கல, ஈசாக்கு பிறக்கல. எந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அவருடைய வாக்குத்தத்தத்தை, அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப டீப்பாக கொடுத்துட்டார். இப்போ யார் கையில் வந்துடுச்சு ப்ராமிஸு? ஆபிரகாம் கையில் வந்துடுச்சு ப்ராமிஸு. ஆனால் அந்த ப்ராமிஸ்க்குரியவர் என்ன ஆகலை, இன்னும் என்ன ஆகலை, பிறக்கவே இல்லை, அதுக்கான ஒரு சாத்தியமே இல்லை, அந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது. இப்போ ப்ராமிஸ் இருக்குது ஆபிரகாமுடைய கையில். அதுக்கப்புறம் யார் பிறந்துட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு பிறந்துட்டாரு. ஈசாக்கு பிறந்து நல்லா வளர்றாரு. வளர்ந்ததுக்கப்புறமா தேவன் மறுபடியும் ஆபிரகாம் கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிங்க, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1-2. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். பாருங்க, ப்ராமிஸ் வந்துருச்சு. ப்ராமிஸ்க்கு அப்புறமா ஈசாக்கு பிறந்துட்டார், சீடு, அதாவது அந்த சந்ததி வந்துருச்சு. ஈசாக்கு பிறந்துட்டு வளர்ந்துட்டு பின்னாடி தேவன் கேட்குறாரு, யாரை பலியா கொடு? ஈசாக்கு பலியா கொடு. இப்போ என்ன வந்துச்சுமா, ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. நல்லா கவனிங்க, ப்ராமிஸ் இருக்குது, ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. யாரை பற்றின ப்ராமிஸு? ஈசாக்கு பற்றின ஒரு ப்ராமிஸு, ஆபிரகாம் சந்ததியை பற்றின ஒரு ப்ராமிஸு. பட் அந்த ஒரு ப்ராமிஸ் இருக்குது. ஆனால் அந்த ப்ராமிஸுக்குரியவர் பிறந்துட்டாரு, அவர் வளர்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் என்ன பண்ண சொல்கிறார்? இப்போ தேவன் கொல்ல சொல்கிறார். இப்போ ஆபிரகாம் என்ன பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா, தேவன் ப்ராமிஸ் இப்படி கொடுத்துருக்குறாரு, சுச்சுவேஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொல்ல சொல்கிறாரு. இப்போ ப்ராமிஸ் இருக்குது, சுச்சுவேஷன் இருக்குது. இப்போது திங்க் பண்ணுறாரு. இப்போ தேவன் ப்ராமிஸை என்ன பண்ண போகிறதில்ல, மாற்ற போகிறதில்ல. அது கண்டிப்பாக என்ன பண்ணுவார், கொடுப்பாரு. சுச்சுவேஷன் பையனை பலியாக கொடுன்ட்டார். இப்போது எதுதான் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, தேவன் ப்ராமிஸை பிரேக் பண்ண மாட்டார்.
அது கொடுத்தது தான். ஈசாக்கையும் கொடுத்துட்டாரு, பலியாவும் கேட்குறாரு. இந்த சுச்சுவேஷனில் இந்த ப்ராமிஸ் மேலே அவர் ரொம்ப நம்பினதுனால இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, சுச்சுவேஷனுக்கு தன்னை என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ணுறார். என்ன கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா, அந்த பாயிண்டில் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, சுச்சுவேஷனில் இந்த ப்ராமிஸும் இந்த சுச்சுவேஷனும் ஜாயின் பண்ணி என்ன உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்குள்ளார மிகப்பெரிய ஃபெய்த் உருவாகுது. அவருக்கு என்ன ஃபெய்த் உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராமிஸ் கொடுத்துட்டார் தேவன், சுச்சுவேஷன் இது, இந்த சுச்சுவேஷனை நான் செயல்படுத்திட்டா கூட இப்படி நான் கொன்னுட்டா கூட தேவன் இந்த ப்ராமிஸ்க்காக யாரை உயிர் தெழுப்ப வைக்க முடியும்? ஈசாக்க தேவனால் உயிர் தெழுப்பு வர வைக்க முடியுன்றத யார் நம்ப ஆரம்பிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் நம்ப ஆரம்பிச்சாரு. அதான் பார்க்குறோம். அந்த பாயிண்ட்ல ப்ராமிஸோட சுச்சுவேஷன் சேர்ந்தும்போது அந்த பாயிண்ட்ல என்ன டீப்பாக வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெய்த் அதிகமாக வளருது. என்ன ஃபெய்த் தெரியுங்களா? இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு என்ன இல்லவே இல்லை, வாய்ப்பே இல்லாத விஷயம். ஆனால் வாய்ப்பே இல்லாத விஷயத்தை நம்ப வச்சிருக்கு அந்த ப்ராமிஸும் அந்த சுச்சுவேஷனும். கரெக்டாக இல்லைங்களா? வசனம் வாசிக்கலாம் பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17-18 வரைக்கும். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டது. ஈசாக்கினிடத்தில் ஒரு சந்ததி விளங்கும் என்று அவரோடு சொல்லியிருந்தார். ப்ராமிஸ் சொல்லிருந்துச்சு இல்லையா? ப்ராமிஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்தும் எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டாரு ஈசாக்க பத்தி. ஆனா வாக்குத்தத்துக்குரியவரை கொன்னுடுன்றாரு. அப்படி கொன்னுடுன்னா கண்டிப்பா அந்த வாக்குத்தத்துக்குரிய மறுபடியும் என்ன ஆகணும்? உயிரோட இருந்தது வாக்குத்தத்தம் ஃபுல்ஃபில் ஆகும். அப்படின்னா இப்ப நான் கொன்னுட்டா கூட தேவன் என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? உயிரோட வர வச்சு அந்த வாக்குத்தத்தத்தை கண்டினியூ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஆழமான ஃபெய்த்தை அந்த ப்ராமிஸை பேஸ் பண்ணி ப்ராமிஸை பார்த்தாரு, சுச்சுவேஷனை பார்த்தாரு. இந்த சுச்சுவேஷனுக்கு தன்னை அடாப்ட் பண்ணால் இந்த ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அந்த பாயிண்ட் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தேவன் பண்ணி ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ஸ்ட்ராங்காக நம்பினார். அதான் அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க, 19ஆம் வசனம். தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான், மரித்தோரில் இருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். அந்த ஆக்ஷன், அந்த விஷயத்தை செஞ்சுட்டாரு. பட் நம்ம நல்லா தெரியும், அவர் எந்த அளவுக்கு கை ஓங்கிட்டாரோ அப்போ தேவன் நல்லா தெரிஞ்சிச்சு. நான் கொடுத்த ப்ராமிஸ் அப்படி இருக்கார், அவ்வளோ நம்பி இருக்கிறார். அதே நேரத்தில் அந்த ப்ராமிஸை நான் ஃபுல்ஃபில் பண்ணுறதை நம்பி இருக்கிறாரு. அதே நேரத்தில் அப்படி கொன்னுட்டா கூட மறுபடியும் உயிர் தெழுப்ப வச்சு அந்த ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ண வைக்க முடியுன்றத உயிர் தெழுதலுடைய நம்பிக்கை யாருக்குள்ளே வர வச்சிருக்குது? ஆபிரகாமுக்குள்ளே வர வச்சிருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்கள், என்ன மாதிரி ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் ஆபிரகாமுக்குள்ளார. இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் உள்ளே வர வைக்கிறதுக்கு உயிர் தெழுதல் நம்பிக்கை வந்துச்சு. அதே நேரத்தில் தேவன் மேலே அதிகப்படியான விசுவாசம் வந்துச்சு. அந்த ப்ராமிஸ் மேலே என்ன பண்ணார்? அதிகமாக விசுவாசம் வச்சார். அதே நான் சுச்சுவேஷனும் என்ன பண்ணிட்டார்? அவர் ஜெயிச்சிட்டார். இதில் எல்லாத்துலேயும் ஒரு கேரக்டர் டெவலப் ஆகிருக்கும் இல்லையா? யாருக்கு? ஆபிரகாமுக்கு. அப்படின்னா இந்த ஒருத்தருக்குள்ளே கேரக்டர் டெவலப் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சிருக்கணும்? அவங்களுக்கான ப்ராமிஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த ப்ராமிஸ்க்கான ஒரு சுச்சுவேஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த சுச்சுவேஷன் அந்த ப்ராமிஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சா தேவன் என்ன பண்ணுவார்ன்றதை யார் விசுவாசிக்கணும்? நம்ம விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிச்சா மட்டும்தான் என்ன உருவாகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் கேரக்டர் டெவலப்மெண்ட் வரும். அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அறுவடை கால சத்தியத்தில் நமக்குன்னு ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறாரா இல்லையா? என்னென்ன ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார்? வேத மாணவர்கள் சொல்றதை விட அவர் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புது சிருஷ்டிக்கு தேவன் கொடுத்த ப்ராமிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தெய்வீக அழைப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன், இன்விடேஷன் கொடுத்துருக்கிறேன். இந்த தெய்வீக அழைப்பினுடைய இந்த ஒரு அழைப்பு தெய்வீக தன்மைக்கு வரதுக்கான இன்விடேஷன். இதை நம்ம எல்லாரும் வாங்கியிருக்கிறோமா இல்லையா? வாங்கியிருக்கணும். தேவன் சொல்லிட்டார், இந்த ஒரு அழைப்பு, இந்த ஒரு ப்ராமிஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ப்ராமிஸ் பிரகாரம் நீங்கள் வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா எதை பெற்றுக்கொள்ள முடியும்? எதை பெற்றுக்கொள்ள முடியும்? அந்த ஒரு டிவைன் நேச்சர், தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு ப்ராமிஸ் கொடுத்துட்டார். அதை வச்சு தான் நீங்கள் நான் அர்ப்பணிச்சிட்டோம், கான்சன்ட்ரேட் பண்ணிட்டோம். ப்ராமிஸ் இருக்குது,
தேவன் கூப்பிட்டது அது எதுக்காக கூப்பிட்டாருன்ற ப்ராமிஸ் இருக்குது, பட் சுச்சுவேஷன் இருக்குது. ஆனால் சுச்சுவேஷன் எப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதகமாகவே இல்லை. எதுக்கு சாதகமாக இல்லை? நமக்கு ப்ராமிஸ் கொடுத்ததுக்கான ஒரு சூழ்நிலை பார்த்தா எப்படி ஆபிரகாமுக்கிட்ட ப்ராமிஸ் இருக்குது, சுச்சுவேஷன் இருக்குது, வேற மாதிரி இருக்குது சுச்சுவேஷனு. ஆனால் என்ன விசுவாசம் பார்த்தீங்கன்னா, இந்த சுச்சுவேஷன் எதுவாக இருந்துட்டாலும் தேவன் இந்த ப்ராமிஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அதை கொண்டு போவார்ன்றது யாருக்கு ஃபெய்த் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் ஃபெய்த் வந்துச்சு. இப்போ யோசிச்சு பாருங்கள், தேவன் நமக்கு கொடுத்த ப்ராமிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கான்சக்ரேஷனுக்குள்ளே வந்திருக்க ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கும் உங்கள் எல்லாருக்குமே இந்த அழைப்பு கொடுத்துருக்குறேன், இந்த அழைப்புக்குள்ளே வர எல்லாருக்குமே டிவைன் நேச்சருக்குரிய ஆசீர்வாதம் நான் கொடுக்கறதுக்கு ரெடி. இது ப்ராமிஸ் வாங்கிட்டோம். ஆனால் அதை இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை. அதை ஃபுல்ஃபில் ஆக்கணும்னா நமக்குள்ளே என்ன உருவாகணும்? கேரக்டர் டெவலப்மெண்ட் உருவாகணும். கேரக்டர் டெவலப்மெண்ட் உருவாகணும்னா என்ன வேணும்? சுச்சுவேஷன் வேணும். இப்போ தேவன் அங்கே ஆபிரகாம அந்த ப்ராமிஸ்லேருந்து விலக வைக்கிறதுக்காக சொன்னாரா, சோதிக்கிறதுக்காக பண்ணாரா? டெஸ்ட் பண்ணாரு. அப்படின்னு நமக்கு ப்ராமிஸ் கொடுத்துட்டாரு. இந்த ப்ராமிஸை நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நம்புகிறோம், இந்த ப்ராமிஸை கொடுத்தவரை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஃபெய்த் வைக்கிறோன்றத சுச்சுவேஷன் கொடுத்து சோதிச்சு பார்க்குறார் தேவன். இந்த மாதிரி சுச்சுவேஷனா என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம இந்த ப்ராமிஸை இழக்கிற மாதிரி இந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கேரக்டர் மாற்றிடக்கூடாது. ஆனால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ்க பெற்றுக்கொள்கிறதுக்கு என்ன கேரக்டர் காமிக்கணும்? ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் இருக்குதா, டாலரேட் பண்ண முடியலையா, பெயின்ஃபுல்லாக இருக்குதா, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். தேவன் கொடுத்த ப்ராமிஸ் இந்த சுச்சுவேஷன் என்ன பண்ணக்கூடாது? இந்த ப்ராமிஸை இந்த சுச்சுவேஷன் என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிடக்கூடாது. இப்போ சேட்டனோட டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேட்டன் டார்கெட் நம்ம இந்த சுச்சுவேஷன் மூலமாக எதை இழக்க வைக்கணும்னு யோசிப்பான்னு பார்த்தீங்கன்னா ப்ராமிஸை இழக்க வைக்கணும்னு யோசிப்பான். இப்போ நம்முடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா இல்லை இந்த சுச்சுவேஷன் எதுவாக இருந்தாலும் சரி, ஆனால் வரக்கூடிய ஒவ்வொரு சுச்சுவேஷனும் டஃப்பான சுச்சுவேஷன் நம்முடைய ஃபேமிலியில், நம்முடைய பிள்ளைகள் மத்தியில், நம்முடைய வீட்டில், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளார, இல்லை பிள்ளைகளுக்குள்ளார, இல்லை லைஃபுக்குள்ளார, வேலையில் எந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்துட்டாலும் சரி, அது எல்லா சுச்சுவேஷனும் இந்த ப்ராமிஸ்க்காக தான் தேவனுக்கு அலோவ் பண்ணியிருக்கிறா தவிர இந்த சுச்சுவேஷன் எதுவுமே நம்முடைய ப்ராமிஸ்லேருந்து விலக வைக்கிறதுக்காக என்ன பண்ணல, தேவன் அலோவ் பண்ணல. அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, இந்த சுச்சுவேஷனை இந்த ப்ராமிஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்மளை மாற்றிக்கிறது, எப்படி தேவன் மேலே ஸ்ட்ராங்கான விசுவாசம் வைக்கிறது, எப்படி தேவனை ஸ்ட்ராங்காக நம்புறது, அப்படி நம்பி ஃபெய்த்தை காமிச்சு கேரக்டர் டெவலப்மெண்ட் காமிச்சது தான் ஆபிரகாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன கேரக்டர் வளரணும்னு தேவன் எதிர்பார்க்குறாரோ, எப்படிப்பட்ட ஒரு ஃபெய்த் நம்ம ஸ்ட்ராங்காக வைக்கணும் எதிர்பார்க்குறாரோ, அந்த ஒரு விசுவாசம் நம்ம என்ன பண்ணணும் இப்போ இருக்கணும். அப்படி இல்லைன்னா சாட்டன் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, அந்த சுச்சுவேஷன் பார்த்தோன்னே நம்ம அந்த சுச்சுவேஷனை பார்த்து வீக் ஆகிறோன்னா ஒரே அடி அந்த சுச்சுவேஷனில் அடித்தோடனே என்ன ஆகிடும், நம்முடைய பில்டிங், நம்முடைய ஃபெய்த் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா விழுந்துடும். சில நேரத்தில் சுச்சுவேஷன் வரும்போது நம்முடைய ஃபெய்த்தே ஷேக் ஆகிடும். தெரியுங்களா? ஏன் தேவன் இவ்வளோ டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் நம்ம கொடுக்கணும்? ரொம்ப வலிக்குதே பிரதர். ஆனால் தேவன் யாருக்கு இந்த ஒரு சுச்சுவேஷன் கொடுக்குறாரோ, நம்ம போன வாரம் கிளாஸில் பார்த்தோம், அது கல்லாக பார்க்கக்கூடாது, அது ஸ்னேக்காக பார்க்கக்கூடாது, அது ஸ்கார்பியனாக பார்க்கக்கூடாது, ப்ரெட்டாக பார்க்கணும், ஃபிஷ்ஷாக பார்க்கணும், அது எக்காக பார்க்கணும். இதெல்லாம் ப்ரோட்டீன்ஸ் நம்ம ஒரு புது சிருஷ்டிக்கு. இது மிஸ் பண்ணிட்டோன்னா அது என்ன பண்ணவே வேணாம், அது மறுபடியும் கிடைக்காது. அப்படின்னா இந்த ஃபெய்த்து ஒவ்வொரு விஷயத்தில் ஏற்ற கால சத்தியத்துக்கு ஏற்ற ஒரு சுச்சுவேஷன். உதாரணத்துக்கு 1914 சர்ச்சுக்கு முடிஞ்சுன்னு சொல்கிறாங்களா, பாருங்கள் சுச்சுவேஷனை பாருங்கள். ப்ராமிஸ் இருக்குது, சுச்சுவேஷன் இருக்குது, பட் சொல்லக்கூடிய உபதேசம் ராங்காக இருக்குதுன்னா தூக்கி வீசிட்டு போயிட்டே இருக்கணும். அந்த பாயிண்ட் நம்ம டச் பண்ணி விழ வைக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணல, ப்ராமிஸை நம்மளன்னு அர்த்தம். டிவைன் அரேஞ்ச்மெண்ட் யோசிச்சு பார்க்கலாம். டிவைன் அரேஞ்ச்மெண்ட்லாம் வந்து சகோதரருக்குள்ள பிரிவினை உண்டாக்கும், விதர் கேரக்டர் டெவலப்மெண்ட்டை உருவாக்காத பெரிய ஆபத்தை நமக்கு உருவாக்கும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினச்சிருக்காங்கன்னா, ப்ராமிஸ் இருக்குது, ஆல்ரெடி அப்போஸ்தலர் ரைட்டிங்ஸ் இருக்குது. அப்படின்னா இதுக்குள்ளே கேரக்டர் டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்னா இருக்குது அப்படின்னா. ஆனால் சுச்சுவேஷனை பார்த்தா நிறைய பேர் என்ன ஆகுறாங்க, விழுந்துடுறாங்களே. அப்படி தான் கேரக்டர் டெவலப்மெண்ட் மாதிரி இல்லையே. அப்படின்னா அது வீக்காக இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய, சாட்டன் யூஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய அடிக்கிற அடியில் விழுந்துருவாங்க. ஆனால் இதே ஒரு கான்சென்ட்ரேட் புது சிருஷ்டியாக இருந்தால் அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் பயங்கரமாக ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணிப்பாங்க. அப்படி நம்ம யாராக இருக்கணும், அந்த ஒரு மதில் சுவர் வீக்கான பர்சனாக இருக்கணுமா இல்லை ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்கணுமா? அப்படின்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணணும்.
ஸோ அடுத்தது ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிக்கிங் அண்டர் த வால். என்ன பண்ணுறது? குழி நோண்டி உள்ளே வந்து அடிக்கிறது. இப்படி குழி நோண்டி போகிறாங்க இல்லையா, அப்படி குழி நோண்டி போகிறது மூலமாக என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பேஸ் இருக்குது பாருங்கள், அவங்களோட அஸ்திபாரம், அந்த அஸ்திபாரத்தை என்ன பண்ணிடுறது? வீக் பண்ணிடுது. வீக் பண்ணி கொலாப்ஸ் பண்ணி அந்த பட்டணத்தை என்ன பண்ணுறது? ஜெயிக்கிறது. இப்போ சேட்டன் எந்த டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் டிக் பண்ணி வீக் பண்ணுறது. பேஸ்மெண்ட்டை வீக் பண்ணுவான். பேஸ்மெண்ட்டை வீக் பண்ணி விழ வச்சிருவான். அப்படின்னா இந்த மாதிரி கிறிஸ்தவ மண்டலத்து மத்தியில் பேஸ்மெண்ட்டை வீக் பண்ணிட்டுக்கிறான். எதெல்லாம் பேஸ்மெண்ட்டை வீக் பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கிறிஸ்தவ மண்டலம் எதெல்லாம் பேஸாக வச்சு ஓடினுக்குது? இன்னும் சொல்ல போனால் எதை பேஸாக வச்சுருக்காங்க தெரியல. இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவ மண்டலம் 2 தான். ஒன்று கல் அஸ்திபாரம் வச்சு ஓடினுக்கிறாங்க, இன்னொன்று பேதுரு அஸ்திபாரம் வச்சு ஓடிட்டுருக்கிறாங்க. கரெக்டாக இல்லைங்களா? அவங்களோட பேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்டிங், சர்ச்சு தான் அவங்களுடைய பேஸு. அதே நேரத்தில் ஒரு குரூப்பு அப்போஸ்தலனாகிய பேதுரு அஸ்திபாரம் வச்சு கட்டப்பட்டு போயிட்டுருக்குது. இது ஒரு குரூப்பு எதை வீக் பண்ணிட்டான்? சாத்தான். இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவ மண்டலத்தினோட பேஸே வீக் பண்ணிட்டான். அது ஈஸியாக அடிச்சிட்டான், டிக் பண்ணி போயிட்டான் அவன். அது கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதே நேரத்தில் இன்றைக்கி இருக்கிற உலக ஜனங்கள் அவங்க பேஸ் என்ன தெரியுங்களா? இப்போது ஏத்திசம்னு சொல்லுவாங்க, கடவுளே இல்லைன்ற கொள்கை. ஏன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அஸ்திபாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடவுளே இல்லைன்றது அவங்களுடைய பேஸே. சேட்டன் அந்த பேஸை வீக் பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா, கடவுளே இல்லைன்ற ஒரு நம்பிக்கைக்குள்ளே போயிட்டான். என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடவுளே இல்லைன்றாங்க பார்த்தீங்களா கொள்கை, இவங்களுடைய மைண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிள் இருக்குங்களா, பைபிள் இது சுவாரஸ்யமான கதை புக்கு, நல்லா சுவாரஸ்யமாக இருக்குதுங்க இதில் இருக்கிற கதையெல்லாம். ஆனால் இந்த ஆடமெல்லாம் இருக்கிற பார்த்தீங்கன்னா, ஆதாமெல்லாம் இதெல்லாம் சும்மா ஒரு 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 கட்டுக்கதைகள் தான். இதில் வேற வந்து ஆதாமுக்கு மீட்கிறதுக்காக பரிகாரியாக யார் வந்ததாமா? இயேசு கிறிஸ்து வந்ததாமா அப்படின்னு ஒரு 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 முட்டாள்தனமான விஷயத்தை இவங்க சொல்லினுக்கிறாங்க. அப்படின்னு யார் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த ஒரு கடவுளே இல்லைன்ற நம்பிக்கையில் இருக்கிற ஜனங்கள் கிறிஸ்தவரில் பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நம்முடைய கேள்வி, நம்முடைய பேஸ் எது? ஒரு கான்சக்ரேஷன் புது சிஸ்டனுடைய அஸ்திபாரம், ஃபவுண்டேஷன் யார் நம்முடைய லைஃப்பில் அஸ்திபாரம்? எதை அஸ்திபாரமாக வச்சு ஓடிட்டுருக்குறோம் நம்ம? இல்லை ஈடுபலின்றதை விட இன்னும் அந்த ஈடுபலிக்குரியவர் அப்படின்னும் போது எங்கே போகலாம்? வாட் இஸ் யுவர் ஃபவுண்டேஷன்? யார் தான் நமக்கு அஸ்திபாரம்? அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அஸ்திபாரம். இப்போ நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கிற நம்ம யாரை பேஸாக வச்சு ஓடிட்டு இருக்கோம்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேஸாக வச்சு தான் ஓடிட்டு இருக்கிறோம். கரெக்டாக இல்லைங்களா? அதுக்காக தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறோம். கிறிஸ்துடைய அடிச்சொல்லை பின்பற்ற தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம ஓடிட்டு இருக்கிற நம்ம அந்த கிறிஸ்துடைய கேரக்டர் காமிக்க தான் ஓடிட்டு இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கொடுத்த அந்த ஈடுபலி அஸ்திபாரம் வச்சு தான் நம்ம பண்ணிருக்கிறோம். அவரை தான் ஃபவுண்டேஷனை வச்சு ஓடிட்டு இருக்கிறோம். இந்த ஃபவுண்டேஷனை தவிர்த்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடக்கூடிய நம்ம இந்த ஃபவுண்டேஷன் கிறிஸ்துவையும் அவருடைய ஈடுபலினுடைய விசுவாசத்தையும் இதை அஸ்திபாரம் வச்சு போடாமல் வேற அஸ்திபாரத்தை போட்டிருந்தா அந்த அஸ்திபாரத்தை சேட்டன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா வீக் பண்ணிடுவான். வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 3:11 வசனம். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. பாருங்க, இப்போ யோசிச்சு பார்க்கலாம். உலக கிறிஸ்தவர்கள் எதோ அஸ்திபாரம் போட்டிருக்கிறாங்க, உலக ஜனங்கள் எதையோ அஸ்திபாரம் வச்சிருக்கிறாங்க. இப்போ நம்மக்கிட்ட வந்து கல் அஸ்திபாரம் வச்சுட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நம்புவோமா? அதை பேச வைப்போமா? இப்போ அப்போஸ்தலன் பேதுரு அந்த ஆர்சி இந்த இவங்கெல்லாம் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி நம்புவோமா? அந்த மாதிரி நம்ப மாட்டோம். கடவுளே என்ற கொள்கையெல்லாம் நம்ம நம்ப மாட்டோம். அப்படின்னா நம்ம எந்த மாதிரி அஸ்திபாரம் போட மாட்டோம்? கல்லையோ பேதுருவையோ இல்லை உலகத்தில் இருக்க அஸ்திபாரம் போட மாட்டோம். ஆனால் இங்கே அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தில் சொல்லும்போது போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகி இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரம் போட ஒருவனாலும் கூடாது. அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய அவரை அஸ்திபாரமாக வைக்காம வேற எந்த அஸ்திபாரம் வச்சுட்டு போனாலுமே அந்த பாயிண்ட்டை தட் பண்ணி சாட்டன் நம்ம விட வச்சிருவான். அப்படி இப்போ நம்முடைய கேள்வி, கான்சக்ரேட்டட் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புது சாட்டன் நல்லா தெரியுங்க. அவனோட டாக்டிக்ஸ் என்ன தெரியுங்களா? இவங்களுக்கு கல்லையோ பேதுருவையோ இல்லை கடவுளே இல்லைன்ற அந்த அதெல்லாம் போட்டால் இவங்கெல்லாம் நம்ப மாட்டாங்க. ஆனால் அதே கான்சக்ரேட்டட் பீப்புள், அர்ப்பணிக்கப்பட்ட சகோதரர்கள், சத்தியத்தில் நல்லா ஓடிட்டு இருக்கிறவங்க, ஆனால் போட்டிருக்கிற அஸ்திபாரத்தை மாற்ற வைக்கணும்.
இதுதானே அவனோட டாக்டிஸு. அப்போ தானே அவனுடைய டாக்டிஸ் சக்ஸஸ் ஆகும். வேறு வாஸ்டான விஷயத்தை மாற்ற முடியாது. ஆனால் எதுக்குள்ளவே இருந்து மாற்ற வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, யாரை அஸ்திபாரமாக வச்சுட்டு போகணும்னு நினச்சினுக்கிறோமோ அவரை தான் அஸ்திபாரம் வச்சுட்டு போகணும்னு நினச்சி நம்ம, ஆனால் அப்படி ஓடிட்டு இருக்கிற நம்மளை வேற ஒரு அஸ்திபாரத்தை வைக்க ஆரம்பிச்சிருவான். யாருக்குள்ளவே? அர்ப்பணிக்கப்பட்ட நமக்குள்ளவே. அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அஸ்திபாரம் வச்சு தான் இன்றைக்கி நீங்களும் நானும் கான்சன்ட்ரேட் பண்ணோம். கரெக்டாக இல்லைங்களா? அவரை தான் ஸ்ட்ராங்காக நம்ம நம்பி ஓடிட்டுருக்குறோம். அவர் கொடுத்த அந்த சத்தியத்தினுடைய உபதேசத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக ஓடிட்டு நம்பிட்டுருக்குறோம். இதை தவிர்த்து வேற ஒரு அஸ்திபாரத்தை வேற ஒன்றை வச்சா அது அந்த பாயிண்டில் சேட்டை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வீக் பண்ண வச்சிரும். அப்படின்னா எதெல்லாம் அஸ்திபாரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஏசு கிறிஸ்து அல்லாமல் வேறு எதெல்லாம் அஸ்திபாரம் வச்சுட்டு நம்ம ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? சூப்பர். பிரதர் ரசில் அவர் அஸ்திபாரம் வச்சுட்டு போகலாமா? அவர் அஸ்திபாரம் வச்சுட்டு போகலாமா? அஸ்திபாரம் அவர் இல்லை. யார் தான் நமக்கு அஸ்திபாரம்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அஸ்திபாரம். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அஸ்திபாரம் சொன்னது யாரு? பிரதர் ரசில். அதே நேரத்தில் பிரதர் ரசிலில் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப குறைவாகவும் நினச்சிடக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா செவன்த் ஏஞ்சல். அவர் கிறிஸ்துவனுடைய கையில் இருக்கிற 7 ஸ்டாரில் ஒரு ஸ்டார், 7 நட்சத்திரத்தில் ஒரு ஸ்டார். அந்த ஸ்டாருக்குரிய கணத்தையும் அந்த ஸ்டாருக்குரிய ஒரு அது மகிமையும் அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணோம்? கண்டிப்பாக கொடுக்கணும். அவர் எழுதின ரைட்டிங்ஸ் சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு புது விஷயம் நல்ல மோல்ட் பண்ணுது அவருடைய எழுத்துக்கள் எல்லாமே. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர் கொடுத்த ஒவ்வொரு சத்தியங்களும் மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் கொடுக்குது. அவர் அந்த ஸ்டாரினுடைய வெளிச்சத்தில் இன்றைக்கி நம்ம 7ஆம் கால சபையில் இருக்கணும். அந்த ஸ்டாரினுடைய வெளிச்சத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த ஸ்டாரை எடுத்துன்னு போயிட்டு எங்கே வச்சிருக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுக்கு ஈக்குவல் நம்ம பண்ணக்கூடாது, வச்சிருக்கூடாது. அப்படின்னு என்ன எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம இதை தப்பாக புரிஞ்சுக்க, எப்படி போய் நம்ம அஸ்திபாரமாக பிரதர் ரசிலை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரதர் ரசில் ஒரு வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கலன்னா அந்த வசனத்தை நம்ம போய் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு நம்ம வேறு எந்த விளக்கங்குள்ளே நம்ம போவோம் கூடாது. அப்படின்னு நம்ம போனோன்னு வச்சுக்கோங்க, அதுதான் பிரதர் ரசில் சொல்லிட்டா ஏற்றுக்கணும். பிரதர் ரசில் சொல்லியா அந்த பக்கமே என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. இந்த மாதிரி போனால் யார் அஸ்திபாரம் வச்சுறது? பிரதர் ரசில் அஸ்திபாரம். ஆனால் பிரதர் ரசில் சொல்லியிருக்க நிறைய விஷயங்கள் 6 வால்யூம்ஸ் ரீப்ரிண்ட்ஸ் எல்லாமே பயங்கரமான எடிஃபிகேஷன். 7ஆம் கால சபைக்கு ஏற்ற கால சத்தியத்தை கொடுக்குற உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன். சாதாரண விஷயங்கள் அவர் கொடுத்த ரைட்டிங்ஸ் எல்லாம். ஆனால் அதே நேரத்தில் அவர் கொடுக்காத வசனத்துக்கு விளக்கங்கள் இன்றைக்கி 7ஆம் கால சபைக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் ரிவீல் பண்ணியிருக்கிறார். பிரதர் ரசில்ஸ் ரெவலேஷனுக்கு ஒட்டுமொத்த கமெண்ட்ரிஸ் கொடுக்கல. ஆனால் இன்றைக்கி நம்ம ஒட்டுமொத்த கமெண்ட்ரிஸ் ரெவலேஷனுடைய புக்கில் இருக்கிற கமெண்ட்ரிஸ் படிக்கிறோமா இல்லையா? அப்படின்னா இது பிரதர் ரசில் சொல்லலை, அதுக்காக இதுக்குள்ளே நம்ம போக வேணான்னு விட்டா, இன்றைக்கி 7ஆம் கால சபைக்காகவே ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற அந்த ரெவலேஷன் புஸ்தகத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, தெரிஞ்சிக்கவே முடியாது. அப்படின்னா என்ன பண்ணிக்கூடாது பார்த்தீங்கன்னா, அவர் 7 ஸ்டாரில் ஒரு ஸ்டார் அப்படின்றத நம்ம ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணணும், அதை டிஃபெண்ட் பண்ணணும், அதை முழுமையை நம்பணும். ஆனால் அதே நேரத்தில் அவர் பாதத்தில் என்ன பண்ணிக்கூடாது, போய் விழுந்துடவும் கூடாது. அதுலேயும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நம்ம பார்க்குறோம், அந்த யோவான் அந்த ஒரு ரெவலேஷனில் பார்க்குறோம், அந்த ஒரு யோவான் வந்து ஒரு தூதனுடைய பாதத்தில் வந்து, நானும் உங்களை மாதிரி ஒரு ஊழியக்காரன் தான். அப்படின்னா பிரதர் ரசில் 7ஆம் கால சபையினுடைய தூதன், அவர் மிகப்பெரிய ஊழியத்தை செஞ்சுருக்கிறார். அதே நேரத்தில் அவரை வணங்குற மாதிரி என்ன பண்ணிக்கூடாது, நம்ம போயிடக்கூடாது. ஒருவேளை அப்படி பண்ணோம்னா எந்த மாதிரி ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, அஸ்திபாரத்தை இப்போ யோசிச்சு பாருங்கள். சேட்டன் எப்படி தான் ட்விஸ்ட் பண்ணுவான்? 7th ஏஞ்சல் பிரதர் ரசில் தான் நம்புகிறோம் ஸ்ட்ராங்கா. ஆனால் அதுவே எப்படி நம்ப வச்சுருவான்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துக்கு போடக்கூடிய அந்த அஸ்திபாரத்தை ஈக்குவலாக என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ப வச்சுருவான். ஸோ நம்ம எப்பவுமே சூரியனுக்கும் ஸ்டாருக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்துக்கணும். அதில் ஸ்டாரை ரொம்ப மட்டமாகவும் பார்த்துக்கூடாது, ஸ்டாரை சூரியனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப உயர்த்தியும் வச்சிடக்கூடாது. எந்த அளவுக்கு அவர் கொடுக்க வேண்டிய கவனம் கொடுக்கணுமோ, எந்த அளவுக்கு அவருடைய வார்த்தைக்கு நம்ம கவனம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு. ஒருவேளை பிரதர் ரசில் வசனத்துக்கு ஒரு சரியாத விளக்கம் கொடுக்கல, அது மாறி இருக்குது அப்படின்னா அதை ஏற்றுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை.
அது தப்பாக இருந்தால் கூட அதை ஏற்றுக்கணுன்ற ஒரு மைண்டில் இருந்தோம்னா, இல்லை பிரதர் ரசூல் சொல்கிறது அது கண்டிப்பாக கரெக்டு தான் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா, அது ராங்காக இருக்குன்னு தெரிஞ்சால் கூட ஏற்றுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடணும்னு அர்த்தம், அஸ்திவாரம் நம்ம போட்டுற மாதிரி அர்த்தம். அப்படின்னா ரொம்ப ரொம்ப பகுத்து பார்க்கணும். ஏன்னா சேட்டன் எங்கே தான் ட்விஸ்ட் வைப்பான்னு பார்த்தீங்கன்னா, பெரிய லெவலில் விஷயத்துல எல்லாம் ட்விஸ்ட் வைக்க மாட்டான். நம்ம எதை விசுவாசிச்சுங்கிறோமோ அதுக்குள்ளவே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை நம்ம பார்த்தீங்கன்னா ஏற்படுத்திடும். ஸோ வேறு எதெல்லாம் அஸ்திபாரம் போட வச்சு ஓட வைப்பான் நம்மளை சேட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அஸ்திவாரம் கிறிஸ்து தான். அவரை பார்த்து தான் நம்ம ஓடிட்டுருக்குறோம். அதுக்காக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறோம். அதுக்காக நம்ம லைஃப்பில் அர்ப்பணித்து ஓடிட்டுருக்குறோம். ஆனால் சேட்டன் வேறு அந்த இடத்துல வேற ஒன்று ரீப்ளேஸ் பண்ண வச்சுருவான் நம்மளை. இதுக்காக ஓடு, இதுக்காக என்ன பண்ண வாழ்க்கையை வாழுன்னு மாற்ற வச்சிருவோம். அதுதான் மிகப்பெரிய விஷயமே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற டிவைன் அரேஞ்ச்மெண்ட்டில் நிறைய பேர் எந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக ஓடிட்டுருக்குறோம், யார் அஸ்திபாரம் வச்சுட்டு ஓடிட்டுருக்கிறத மறந்துட்டு, நான் என்ன ஆகணும் தெரியுமா, எல்டர்ஸாக இருக்கணும், டீக்கனாக ஆகணும் அப்படின்றதுக்காக அவங்க எல்லா விஷயம் அவங்களுடைய நோக்கம் எதுவாக மாத்திரம் தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்டர்ஸ் ஆகணும், டீக்கன்ஸ் ஆகணும். இதை குறிக்கோளை வச்சு அவங்க வாழ்கிற வாழ்க்கையை, பேசுகிற பேச்சு, செய்யக்கூடிய பிஹேவியர்ஸு எதுவாக இருந்தாலும் இதை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ் இருந்துச்சுன்னா இதுதான் வீக் பாயிண்ட். ஆனால் இது தப்பா, இது அவசியம் இல்லையா? கரெக்ட், இது ரொம்ப முக்கியம். அர்ப்பணிக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் எல்லாரும் சேர்ந்து வழி நடத்தக்கூடியவர் எல்டர்ஸை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கறது ரொம்ப தேவை. டீக்கன்ஸ் ஏற்படுறது ரொம்ப தேவை. அது உன்னதமான ஊழியம், அது பரிசுத்தவான்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஊழியம். இந்த ஊழியத்தை நம்ம கிறிஸ்துனுடைய அஸ்திபாரத்துக்கு ஓடுவதற்காக, எல்லாரும் ஓட வைக்கிறதுக்காக பயன்படுத்தணுமே தவிர, இதை அஸ்திபாரமாக வச்சுட்டு நம்முடைய வாழ்க்கையை ரன் பண்ணிட்டு இருந்தோம்னா சேட்டன் அங்கே தான் அடிப்பான். ஒருவேளை எல்டர்ஸாக ஆகலை, இல்லை டீக்கன்ஸ் ஆகலை அப்படின்னா அப்போ தெரியும் எதை அஸ்திபாரமாக வச்சுருந்தாங்கன்னு அர்த்தம். ஆகலைன்னும் போது இம்மீடியட்டாக அவங்க ஒன்று இக்லிஷா விட்டு ஓடிடுவாங்க, இல்லை இக்லிஷாவில் ஒரு பார்ட்டிசிபேஷன் இருக்காது. இக்லிஷாவில் என்ன பண்ண மாட்டான்னு பார்த்தீங்கன்னா, சில ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுவாங்க. அப்போ தான் தெரியும் இவங்க கிறிஸ்துவே அஸ்திபாரமாக வைக்கல, எதை அஸ்திபாரம் வச்சுட்டு ஓடி இருந்துக்கிறாங்க இவ்வளோ நாளில். இந்த ஊழியங்களை அஸ்திபாரம் வச்சு ஓடிட்டு இருக்கிறாங்க. இப்படி கொஞ்சம் யோசிச்சு சேட்டன் எப்படி மாற்றோன்னு பார்த்தீங்கன்னா, எதை நம்ம விசுவாசம் நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம செயல்படுத்திட்டு இருக்கிறோமோ அதிலே ட்விஸ்ட் வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம ஓடிட்டுமா. இந்த மாதிரி எதெல்லாம் நம்ம பேஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம லைஃப்பை ரன் பண்ணி போயிட்டுருக்கோமோ இதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். டிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வீக் பண்ணிவிடுவான். ஸோ வேறு எதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எதெல்லாம் அஸ்திபாரம் வச்சுட்டு ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா, பிரதர்லி லவ். பிரதர்லி லவ் இருக்கக்கூடாதா? இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கணும். ஆனால் இதுக்காகவே கிளிஷாக்கு வர்றது, இதுக்காகவே வாழ்க்கையில் ஓடிட்டுருக்கிறது சகோதர அன்பு. பிரதர் எதுக்கு பிரதர் நீங்கள் இக்லிஷாக்கு வரீங்க, ஏன் சர்ச்சையெல்லாம் விட்டு இங்கே ட்ரூத்தெல்லாம் கேட்டு இக்லிஷாக்கு வரீங்க இல்லையா, ஏன் பிரதர் இங்கே வந்திருக்கீன்னு கேட்டால், பிரதர் இங்கே தான் பிரதர் எங்கே இல்லாத ஒரு அன்பு கிடைக்குது, அதுக்காக தான் நான் எங்கே வந்துட்டுருக்கிறேன், இக்லிஷாக்கு வந்துட்டுருக்கிறேன் அப்படின்னா இதை அஸ்திபாரமாக வச்சுட்டு ஓடலாமா நம்ம? இது அஸ்திபாரமாக வச்சுட்டு அஸ்திபாரமாக இருக்கிற கிறிஸ்துவையினுடைய குணலட்சத்தை அடையிறதுக்கு இது ரொம்ப முக்கியம். ஆனால் இதை அஸ்திபாரமாக பண்ணக்கூடாது, வச்சுக்கூடாது. ஒருவேளை ஒருத்தர் சகோதர அன்பு இங்கே நல்லா கிடைக்குது அப்படின்றதுக்காகவே வந்துட்டுருக்கான்னு வச்சுங்க, இந்த சகோதர அன்பில் கொஞ்சம் விரிசலாச்சுன்னா அடுத்த வாரம் என்ன பண்ண மாட்டாங்க, இக்லிஷாக்கு வரமாட்டாங்க. அடுத்த வாரம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கரப்ட் ஆகிடுவாங்க. அடுத்த வாரம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சகோதரி மேலே ஒரு வெறுப்பு வந்துடும். அதுக்கப்புறம் எங்கேயே இருந்துலான்னு தோணுன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே இருந்துலான்னு தோணும், இல்லைன்னா வீட்லேயே இருந்தலான்னு தோணும், இல்லை வீட்டிலே சப்ஜெக்ட் கேட்கலான்னு தோணும். அப்படின்னா எந்த பாயிண்ட்டு நம்மளை நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி டிஸ்டர்ப் பண்ணுதோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம எதை தான் பேஸாக வச்சு ஓடிட்டு இருந்துருக்குறோம், இதுதான் பேஸாக வச்சு ஓடிட்டு இருக்கிறோம். அப்படின்னா இது அவசியம் இல்லையா? ரொம்ப அவசியம். ஆனால் இதவே பேஸாக வச்சு நம்மளோட பார்த்தீங்கன்னா வாழ்க்கை விடக்கூடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்க்கை, நம்முடைய கான்சக்ரேஷன் லைஃப் யாருடைய பேஸ்மெண்ட்டில் கிறிஸ்துனுடைய கேரக்டரை மாறுவதற்காக தான் நீங்களும் நானும் ஓட வந்திருக்கிறோம் தவிர இதெல்லாம் சப்போர்ட்டு,
எதெல்லாம் சப்போர்ட் பிரதர் ரசில் மிகப்பெரிய சப்போர்ட்டு கிறிஸ்துனுடைய அந்த அஸ்திபாரத்தில் நம்ம மிகப்பெரிய ஒரு கட்டடமாக கட்டுறதுக்கு. அதே நேரத்தில் எல்டர்ஸ் டீக்கன்ஸ் மிகப்பெரிய சப்போர்ட்டு, பிரதர்லி லவ் ரொம்ப சப்போர்ட்டு. இதெல்லாம் சப்போர்ட்டை தவிர இதை அஸ்திபாரம் வச்சுட்டு இதுக்காக நான் இங்கே வரேன், இதுக்காக நான் ஓடிட்டு இருக்கிறேன், இதில் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்ப் ஆச்சுன்னா உடனே நம்ம வந்து கேரக்டர் லூஸ் பண்ணிக்கிறது, கேரக்டர் மிஸ் பண்ணிடுறது, அப்படியே நம்ம ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஸ்லோ ஆயிடுது. நோ, இதெல்லாம் அஸ்திபாரம் வச்சுட்டு ஓடணும்னா சாட்டன் அழகாக தட்டிடுவான். வேற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபர் ஜோன் இக்லீஷா, நம்மளோட சகோதர ஐக்கியம், இந்த ஒரு ஃபெலோஷிப் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு சேஃபர் ஜோனு. யாருக்குமே நம்ம பசங்களுக்கும் நமக்கும். வெளியில் போனால், உலகத்தில் போனால் பிரதர் என் பசங்க கெட்டு போயிடுவாங்க, அதனால் வாரம் வாரம் எங்கே வந்துட்டுருக்கிறேன், இங்கே வந்துட்டு இங்கே இருந்தால் எங்கள் பசங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும் பிரதர். இங்கே இருந்தால் ஒரு நல்ல ஒரு கேரக்டராக என்ன பண்ண வருவாங்க. நல்ல கேரக்டர் மீன்ஸ் கிரைஸ்ட் லைக் கேரக்டர் இல்லை. இதுக்காக என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரூத்தில் கான்சன்ட்ரேஷன் லைஃப்பில் வந்து வாழ்ந்துன்னுக்கிறது, அப்படியே லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்கிறது. இதில் ஏதாச்சும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் தெரியும் அவங்க எதை அஸ்திபாரம் வச்சுட்டு ஓடி இருந்தாங்க. இப்போ ஒரு வேளை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும் வந்திருக்கோன்னு வச்சுங்க, திடீர்னு ஏதோ ஒரு லைஃப் அமைஞ்சிச்சு, உடனே ஆகிடுவாங்க தானே, பின் வாங்கிடுவாங்க. உங்களை நம்பி தானே பிரதர் நாங்களாம் வந்தோம், கடைசியில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிச்சு அப்படின்னு விழுந்து போயிடுவாங்க. அப்படின்னா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், சாட்டன் எதெல்லாம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவைன்னு நினைக்கிறோமோ அதை எல்லாமே கிறிஸ்துவோடைய குணலட்சணத்தை மாறுவதற்கு, கிறிஸ்துங்கிற அஸ்திபாரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்களை மாற்றத்தை தான் யூஸ் பண்ணப்பட்டதை தவிர இது எதுவுமே அவசியம் இல்லாததில்லை. ரொம்ப முக்கியம் தான், ஆனால் எதை விட ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துனுடைய அந்த அஸ்திபாரம் வைக்கிறதுக்குலேருந்து ரொம்ப முக்கியம் எது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா மற்ற எதுவுமே இல்லை. ஆனால் அது எல்லாமே இந்த கிறிஸ்துவனுடைய அந்த குணலட்சணத்தை வளர்க்குறதுக்கு, அந்த அஸ்திபாரம் கிறிஸ்துவனுடைய குணலட்சணத்தில் வளர்கிறதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் இது எல்லாமே. அப்படின்னா இதில் ஏதாச்சும் நம்முடைய யோசனைகள் இருக்குதா, இப்படி ஏதாச்சும் நம்ம இருக்க உலக பிரகாரம் எக்ஸ்பெக்டேஷன் எது இருந்தாலுமே அது மிகப்பெரிய வீக் பாயிண்ட்டு, சாட்டன் அழகாக தட்டிடுவான். இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சு, இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் யோசிச்சுப்பா. இப்படி அஸ்திபாரம் வச்சுருந்தா சாட்டன் ரொம்ப பெரிய ரேம்பெல்லாம் அடிக்க வேண்டியது இல்லைங்க. சும்மா குடி நோண்டி விட்டால் போதும், சும்மா ஒரு சின்ன ஒரு குடி நோண்டி விட்டால் போதும், சின்னதாக ஒரு சகோதரர்கள் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் போதும், இன்னும் ஆகிடும், அந்த 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 பில்டிங் என்ன ஆகிடும், கொலாப்ஸ் ஆகிடும். அப்படின்னா நம்ம தான் ஒரு கோட்டை, அப்படின்னா சும்மா லைட்டாக தட்டினா போதும், இதுக்கெல்லாம் பெரிய ரிஸ்க்கெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, சாட்டன் விழுந்துடும் ஈஸியாக. அப்படின்னா இது ரெண்டாவது விஷயம். மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் த வாட்டர் சப்ளை. ஃபுட் சப்ளை அடுத்தது வரலாம், வாட்டர் சப்ளை. தண்ணியை ஸ்டாப் பண்ணுறோம். நிச்சயமாக தண்ணியை ஸ்டாப் பண்ணிட்டான்னா நம்ம மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம்ஸ் நமக்கு ஏற்பட்டுரும். எப்படி ஒரு ஆவிக்குரிய ஒரு புது சிருஷ்டிக்கு வாட்டர் சப்ளை கட் ஆகிறதுனா எதை அடையாளப்படுத்துது? இன்னும் சிம்பிளாக இன்னும் புரிஞ்சிக்க மாதிரி சொன்னால், ஒருத்தருக்கு ஒரு இடத்துல சாப்பாடே இல்லைங்க. இப்போ ஒருத்தர் ரொம்ப பட்னியாக இருக்கிறாரு, அவர் சாப்பாடை தேடி ஓடுவாரா, தண்ணியை தேடி ஓடுவாரா? ஃபஸ்ட்டு அவருக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குறது எதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேராக எங்கே ஓடுவார்னு பார்த்தீங்கன்னா தண்ணிக்கிட்ட ஓடுவார். கரெக்டாக இல்லைங்களா? நேராக தண்ணிக்கிட்ட ஓடுவார், அது ஃப்ரெஷ் வாட்டரு. ஃபஸ்ட்டு அவருக்கு இம்மிடியேட் ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும், எதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர். கரெக்டாக இல்லைங்களா? அப்படின்னா ஒரு கான்சக்ரேஷன் லைஃப்பில் இம்மிடியேட் ஸ்ட்ரென்த்து, வீக் ஆகிட்டோம், நம்ம வீக் ஆகிட்டோம்னா இம்மிடியேட் ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கணும்னா என்ன பண்ண ஸ்ட்ரென்த் கிடைக்கும்? இல்லை, கரெக்ட். வாட்டர் சப்ளை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்சக்ரேஷன் லைஃப்பில் ப்ரேயர்ஃபுல் லைஃப். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம ஒரு சின்ன விஷயம் நமக்கு மிகப்பெரிய ஒரு 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 பஞ்சத்தில் இருக்கிறோம், ஒரு கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு எது கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் சப்ளை தான். அது பிரதர் சொல்லும்போது இது ப்ரேயர்ஃபுல் லைஃப்ன்றாரு. அப்படின்னா நம்ம சில நேரத்தில் வீக் ஆகும்போது, டவுன் ஆகும்போது ஸ்பிரிச்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா ப்ரேயர். இது இம்மீடியட்டாக நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணோம். இன்ஸ்டண்ட்டாக வீக் ஆகும்போது இன்ஸ்டண்ட்டாக நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது தேவன்கிட்ட நம்ம பண்ணக்கூடிய ப்ரேயர். நம்ம யோசிச்சு பார்க்கலாம், இதை கட் பண்ணிடுவான் சாட்டன். அப்படின்னு நம்மளுடைய கான்சக்ரேஷன் லைஃப்பில் எத்தனை பேர் ப்ரேயர்ஃபுல் லைஃப் ரொம்ப சீரியஸாக நம்ம யோசிச்சு பண்ணிட்டு இருக்கிறோம்? எத்தனை பேர் நம்ம பண்ணக்கூடிய ஜெபத்தில் ரொம்ப சீரியஸாக கான்சன்ட்ரேஷன் நம்ம பண்ணுறோம்?
சாதாரண விஷயம் இல்லை. இந்த ப்ரேயர்ஃபுல் லைஃப்ன்றது ஒவ்வொரு சூழ்நிலையுமே, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலுமே, எந்த இடத்துல எந்த சூழ்நிலையாக இருந்தாலுமே இம்மிடியட்டாக நம்ம தேவனுக்கிட்ட ஃப்ரீக்வெண்ட்டாக பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ரிவிலேஜ் ப்ரேயர். வேறு எதனா கம்யூனிகேஷன் இருக்குதா தேவன்கிட்ட நம்ம பேசுறதுக்கு? தேவன் நம்மக்கிட்ட பேசுகிறது வார்த்தையின் மூலமாக, நம்ம தேவன்கிட்ட பேசுறது ப்ரேயர் மூலமாக. அப்படின்னு நம்ம ப்ரேயர்ஃபுல் லைஃப்னா எப்படி பிரதர் ப்ரேயர்ஃபுல் லைஃப்? இதை கட் பண்ணிடுவான் சாட்டன். ஆக்சுவலாக இது மிகப்பெரிய, ஏன்னா இது வந்து கம்யூனிகேஷன் நமக்கும் தேவனுக்கும். இது பிரதர் சொல்லும்போது அழகாக சொல்ல, இது தேவனுக்கும் நமக்கும் கூட ஒரு 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 ப்ரீஷியஸான ஃபீலிங்ஸ். இது ஒரு உன்னதமான ஒரு உணர்வு தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இந்த ப்ரேயர்ஃபுல் கான்டாக்ட். இது நம்ம எத்தனை பேர் ரொம்ப சீரியஸாக பண்ணுறோம்? ஒருவேளை ஒரு சின்ன தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா, மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம போய் ப்ரேயர் பண்ணுவோம் தேவன்கிட்ட. இம்மீடியட்டாக ப்ரேயர் தான் நமக்கு ஃபஸ்ட்டு தேவன்கிட்ட போயிட்டு பண்ணுறது ப்ரேயர் தான். எப்படி ப்ரேயர் பண்ணுவோம்? சின்னதாக ஒரு தப்பு பண்ணிட்டோம், எப்படி ப்ரேயர் பண்ணுவோம்? நம்ம டெய்லி நம்ம பண்ணுறோம் ப்ரேயர், காலையில், ஈவினிங்கில், நைட்டில். அப்படி நைட்டில் போய் ப்ரேயர் பண்ணுறது, இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம இருந்த லைஃப்பில் நைட் போய் ப்ரேயர் பண்ணுறோம். எப்படி ப்ரேயர் பண்ணுவோம்? நம்ம தேவனே இன்றைக்கி பண்ண எல்லா தப்புக்காக என்னை மன்னிச்சிடுங்க, நான் என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா எனக்கு இறங்கி மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு நம்ம பண்ணுற ப்ரேயர் வந்து சில நேரத்தில், நிறைய நேரத்தில் காமன் ப்ரேயர்ஸாக இருக்கும். பொதுவான ப்ரேயர்ஸாக இருக்கும். இன்றைக்கி நான் பண்ணதெல்லாமே நீங்கள் பாருங்கள், நான் இப்படியெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கிறேன், அந்த மிஸ் பண்ணதுக்காக என்ன பண்ணுங்கள், நான் ரொம்ப ஃபீல் பண்ணுற தேவனே, எனக்கு அடுத்த முறை மிஸ் பண்ணாத மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இப்படி காமன் ப்ரேயர்ஸாக இருக்கும். ஆனால் ஒரு ப்ரேயர்ஃபுல் லைஃப் அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணுறோமோ ஒவ்வொன்றுத்துக்குமே சொல்லி யார்கிட்ட ப்ரேயர் பண்ணணும்? தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ணணும். அப்படின்னா இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு ரொம்ப நேரம் மொபைல் இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ப்ரேயரில் போய் தேவன்கிட்ட பண்ணும்போது ஃபீல் பண்ணியிருந்தா, தேவனே நான் என்ன பண்ணிட்டேன் இன்றைக்கி, இவ்வளோ நேரம் நான் மொபைல் நோண்டிட்டு இருந்தேன், இது பெரிய தப்பு பண்ணிவிட்டேன் நான், சாரி தேவனே, வேஸ்ட் பண்ணிட்ட டைமை அப்படின்னு சொல்லி அந்த பாவத்தை சொல்லி என்ன பண்ணணும்? இன்றைக்கி ஒரு நாள் எவ்வளோ தப்பு பண்ணியிருப்போம்? நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம இருக்கிறோம், தப்பே பண்ணுறது இல்லையா? அது தப்பே பண்ணுறது இல்லையா? நிறைய மிஸ் பண்ணுறோம், எல்லாரும் மிஸ் பண்ணுறோம். அப்படி தெரிஞ்சு சிலது பண்ணுவோம், தெரியாமல் சிலது பண்ணுவோம், அதெல்லாம் நம்ம ஞாபகத்துக்கு வரும், எல்லாமே வரும் இல்லையா? ப்ரேயரில் போயிட்டு நம்ம அதெல்லாத்துக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக சொல்லி ப்ரேயர் பண்ணியிருக்கிறோம் நம்ம. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8-10 வரைக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. ப்ரேயர் பண்ணி சொல்கிற அளவுக்கெல்லாம் என்கிட்ட என்ன இல்லை, எதனா இருக்குது? அப்படி இன்னைக்கு நைட்டு போய் ப்ரேயர் பண்ணும்போது இதெல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணுற அளவுக்கெல்லாம் என்கிட்ட இன்றைக்கி எதுவும் பண்ணல பிரதர், அப்படி எதனா இருக்குதா? அப்படி நினச்சிட்டோம்னா நம்மகிட்ட இன்றைக்கி எதுவுமே சொல்லி தப்பு பண்ணதை சொல்லி தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ண அளவுக்கு எதுவுமே இல்லையே நம்ம நினைக்கலாம். நமக்குள் பாவம் இல்லை என்போயானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் என்ன பண்ணல இராது. அடுத்தது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யர் ஆக்குகிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. யோசிச்சு பாருங்க, நம்ம கிட்ட பாவம் இல்லைன்னு அப்படின்னா யாரை பொய்யர் ஆக்கிடுவோம்? நம்ம தேவனை போய். அப்போனா நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுறோம், ஒரு நாளைக்கு எத்தனையோ மிஸ்டேக் பண்ணுறோம், இன்டென்ஷனலாக நிறைய மிஸ் பண்ணுறோம். இது எல்லாத்துக்காக பர்டிகுலராக போயிட்டு மிஸ் பண்ணும்போது இம்மீடியட்டாக சில நேரத்தில் மிஸ் பண்ணும்போது ஞாபகம் வரும், டக்குன்னு பண்ணுவோம். அந்த டைமில் மிஸ் பண்ணிடுவோம், தாகம் வந்துடும், திரும்பி தேவன் டக்குன்னு அப்பே பண்ணுறோம். இம்மீடியட் ரிலீஃப், இம்மீடியட் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் தேவன்கிட்ட. அப்பயே உடனே மன்னிப்பு கேட்டால் உடனே ஓகே நம்ம என்ன பண்ணுறோம், தேவன்கிட்ட மன்னிப்பு, இதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இம்மீடியட்டாக பண்ணுறோம் பார்த்தீங்களா? இதை கட் பண்ணுறோம் சாத்தான். கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க, எப்போ நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணுறோமோ அந்த டைமில் என்ன பண்ணுறதுக்கு மைண்டு வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரேயர் பண்ண மைண்டு. இப்போ போகணும்னு நினச்சா கூட ஐயோ பண்ணணுமா, என்ன பண்ண வேண்டாம், இது மாதிரி இப்படியெல்லாம் இருந்துட்டு போய் நம்ம ப்ரேயர் பண்ண தேவன் கேட்பார் அப்படின்னு என்ன ஆகும், கட் ஆஃப் ஆகும். கரெக்டாக இல்லைங்களா? ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எந்த டைமில் அதிகமாக ப்ரேயர் பண்ணணும், எந்த டைமுக்கு ப்ரேயர் தேவை, எப்போ நம்ம மிஸ் பண்ணியிருக்கணும் அப்போ அதிகமாக ப்ரேயர் பண்ணணும், அதிகமாக தேவன்கிட்ட சொல்லி ப்ரேயர் பண்ணணும். ஆனால் அந்த பாயிண்டில் தான் கட் பண்ணுவான். நீ எல்லாம் என்ன இல்லை, இதெல்லாம் போய் கேட்கறதுக்கெல்லாம், இதெல்லாம் போய் சொல்கிறதுக்கெல்லாம் நீ தகுதியே இல்லை, போகாத அப்படின்னு சொல்ல நம்ம கட் பண்ண ஆரம்பிப்போம். அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம ப்ரேயர்ஃபுல் லைஃப் இருக்குதோ அந்த அளவுக்கு தேவனோடு நம்ம நெருங்கி இருந்தால், கான்டாக்ட் இருந்தால், கண்டிப்பாக தேவனோட கைடன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஃபீல் பண்ணலாம்.
அப்படி அதே நேரத்தில் நம்ம பண்ணுறக்கூடிய ப்ரேயர் அழகாக நம்ம கொஞ்சம் யோசிச்சு நம்ம பண்ணக்கூடிய ப்ரேயர் எத்தனை பேர் நம்ம உடன் சகோதர சகோதரிகளுக்கு பேர் சொல்லி இந்த மாதிரி சிக்காக இருக்காங்க உடனே நம்ம எப்படி ப்ரேயர் பண்ணுறது? உலகத்தில் இருக்க அனைத்து சுகவீனமாக இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக தேவனே அவங்களுக்கு பலத்தை தாங்க, கிருபை தாங்க, உதவி செய்யுங்க இப்படி சொல்லிட்டு போவோம். பட் தேவன் அந்த மாதிரி ப்ரேயர் ரொம்ப விரும்புறதில்லை. எது அதிகமாக வரும்போதுன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேரை சொல்லி இந்த சகோதரனுக்கு இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கார் பிரதர் தேவனே, இந்த சகோதரி இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்க இந்த மாதிரி ஒரு வேதனையில் இருக்கிறாங்க, இந்த மாதிரி வழியில் இருக்கிறாங்க, இந்த மாதிரி நோயில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படி பேராக சொல்லி நம்ம பண்ணுற மாதிரி அது எந்த அளவுக்கு நம்ம அவங்க மேலே லவ் இருக்குன்றதை காட்டுமா? அப்படி எந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ப்ரேயர்ஃபுல்லாக இருக்கணும். இதெல்லாம் கட் ஆகும். நம்ம கான்செக்ரேஷன் லைஃப்பில் நம்ம டாக்டிக்ஸ் சேட்டன் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் டவுன் பண்ணுவான். சில நேரத்தில் நமக்கு மட்டும் ப்ரேயர் பண்ணிட்டு மறந்துடுவோம், மற்ற யாருக்குமே மைண்டு வராது. அப்படின்னா இதெல்லாம் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரேயர்ஃபுல் லைஃப்பை ஸ்டாப் பண்ணுது. அப்படின்னா நம்ம ஒவ்வொரு முறையும் ப்ரேயர் பண்ணும்போது மிகப்பெரிய டூல். பட் சேட்டன் இதுதான் நம்ம கட் ஆஃப் பண்ணுவோம். ஸோ இது ரொம்ப முக்கியமாக இருக்கணும் நம்முடைய ஒவ்வொரு அன்றாட வாழ்க்கையில் ப்ரேயர்ஃபுல் லைஃப்பில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இது மிகப்பெரிய ப்ரீஷியஸ் ஃபீலிங்ஸ், தேவனும் நமக்கு இருக்கிற ஒரு உறவு. ஸோ இந்த விஷயம் நம்ம எக்காரணத்துக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணக்கூடாது. எந்த அளவுக்கு நம்ம ஸ்டாப் பண்ணுற சூழல் வருதோ அப்போ தான் அதிகப்படுத்தணும் நம்முடைய ப்ரேயர்ஸை. ஸோ அதே நேரத்தில் அடுத்தது பார்த்தீங்கன்னா 4வது விஷயம், கட் ஆஃப் த ஃபுட் சப்ளை. என்ன பண்ண வச்சுருவான் சேட்டன்? நம்முடைய சாப்பாடை ஸ்டாப் பண்ண வச்சுருவான். அப்படின்னா என்ன 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 புரிஞ்சிக்கலாம்? இப்போ ஈஸியாக புரியுன்னு நினைக்கிறேன். இதுதான் நமக்கு சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீப்பாக ஸ்டடி பண்ணுறது தான் நமக்கு ஃபுட்டு. நம்மளாம் மேலோட்டமாக படிக்கிறது நம்முடைய ஃபுட் இல்லை. அது ஒரு புது சிருஷ்டிக்கு அது பத்தாது. கரெக்டாக இல்லைங்களா? டீப்பர் ஸ்டடி, அதான் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. கொலோசியர் 3:16 வசனம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. அப்படின்னா கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக. அப்படின்னா தேவனுடைய சத்தியம் நமக்குள்ள நல்லா வாசமாக இருக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? டீப்பாக ஸ்டடி பண்ணணும், ஆழமாக சத்தியத்தை படிக்கணும், ஆழமாக சத்தியத்தை கேட்கணும். படிக்க முடியலையா, படிக்க அந்த ஒரு தாளந்து கம்மியாக இருக்குதா, என்ன பண்ணணும்? அதிகமான சத்தியத்தை கேட்கணும். அப்படின்னா இந்த மாதிரி பண்ணல அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க தெரியுங்களா? சாத்தான் ஈஸியாக தட்டிடுவான். ஏன்னா நம்ம நல்லா தெரியும், நம்ம சுவிசேஷம் பிரசங்கிக்கிறது நம்ம மேலே இந்த கடமை. ஆனால் அது செய்யக்கூடிய ஒருத்தர் ஊழியத்தை செய்யணும் அப்படின்னா, தேவனுடைய சத்தியத்தில் நம்ம வளரணும் அப்படின்னா இன்புட் இருந்தால் தான் அவுட்புட் வரும். சத்தியம் உள்ள நம்ம எடுத்துன்னு போய் வைக்கல அப்படின்னா அவுட்புட் என்ன பண்ணாது, வராது. அப்படின்னா சேட்டன் இந்த மாதிரி இது ஒரு புது சிருஷ்டிக்கு தேவையில்லை, ஒரு ரொம்ப முக்கியம் இல்லை, ஃபுட் சப்ளை. இந்த ஃபுட் சப்ளை ஸ்டாப் பண்ணிடுவான். எப்படி ஸ்டாப் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லாக 24 hours இருக்கும். ஆனால் என்ன சொல்லிட்டு இருப்போம் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் பீப்புள், ஐ ஹாவ் நோ டைம் பிரதர், எனக்கு என்ன இல்லை, படிக்கிறதுக்கு டைமே இல்லை பிரதர். ஒரு ஆர்டிக்கல் படிச்சுமா, படிக்கிறதுக்கு டைமே இல்லை பிரதர். இன்னும் எவ்வளோ நேரம் கொடுக்கட்டும்? ஒரு 50 மணி நேரம் ஒரு நாளைக்கு கொடுத்தா பத்துமா? 50 மணி நேரம் கொடுத்தா கூட நமக்கு பத்தாது. அப்படின்னா 24 hours தேவன் நல்லா தெரியும் எனஃப். அதில் நம்ம பண்ணக்கூடிய தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கட் பண்ணாவே நிறைய டைம் கிடைக்கும் நமக்கு. அப்படின்னா நமக்கு நோ டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது கட் பண்ணுறான் சேட்டன் அர்த்தம். அப்படின்னு நிறைய சூழ்நிலை சாட்டன் ஸ்டாப் பண்ணுவான். நம்மளுடைய வேலை பலு கொடுப்பான், நம்ம சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப டைட் பண்ண வைப்பான். சில நேரத்தில் நம்ம எப்போ படிக்கலாம்னு உட்காரோம், அன்றைக்கி தான் பிரதர்ஸ் எல்லாம் ஒன்றா நம்ம இங்கே என்ன பண்ணலாம், ஒன்றா இருக்கலான்னு வாங்க. ஆனால் டிஸ்கஷன் பண்ணுறாங்களா இல்லையா, அது அப்புறப்பட்ட விஷயம். அந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த டைமில் ரொம்ப ஞானமாக புரிஞ்சுக்கணும். நம்ம ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பர்சனல் ஸ்டடீஸ்குள்ளே போகிறோம் அப்படின்னா, அது எப்பேற்பட்ட சூழலாக இருந்தாலும் சரி, அது செகண்ட் தான். நம்முடைய அன்பு சகோதரர் பிரபாகர் என்பது ஒரு சப்ஜெக்ட் எடுத்தார்னு நினைக்கிறேன். ஸோ தேவன், கிறிஸ்து, சத்தியம், சகோதரர்கள், இதில் எது ஆர்டர் மாற்றினாலுமே அது என்ன ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா சேட்டன் இதுதான் பண்ணுவான். எந்த ஆர்டரை மாற்றினா இவங்க விழுவாங்க. ஆனால் அது பெரிய விஷயமா தெரியாது நமக்கு. ட்விஸ்ட் அங்கே தான். அப்படின்னா நமக்கு நேரம் இல்லாமல் போக வைக்கிறதுக்கு, அது எதெல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் போக வைக்குதோ அது எல்லாமே மிகப்பெரிய ஒரு சேட்டன் கொடுக்குற கட் ஆஃப் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு. அது ரொம்ப தெரிஞ்சுக்கிச்சுன்னா இமீடியட்டாக அதை அதிகப்படுத்திக்கணும் பர்சனல் ஸ்டடீஸை. ஸோ அடுத்தது 5வது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியர், பயம். எதுக்கெல்லாம் பயப்படுமோ ஆக்சுவலாக சேட்டன் இந்த ஒரு பயத்தை கொடுத்து நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா வீக் பண்ணிடுவான், தட்டிடுவான். அப்படின்னா எந்த மாதிரி பயம்லாம் நமக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது? ஒரு கான்சன்ட்ரேஷன் புது சிட்டி பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. எப்படி பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஆதிகால சபையில் ஒருத்தர் பயந்துட்டார். பயம் வந்துடுச்சு, அவர் எவ்வளோ பெரியவருன்னே மறந்துட்டார்.
பேதுரு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இந்த இன்சிடென்ட் தெரிஞ்சதால நம்ம படிக்க வேண்டாம் வசனம். அப்படி நமக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. புறஜாதியில் மத்தியில் சாப்பிட்டுக்கிறார் பேதுரு. யூதர்கள் வந்த உடனே டக்குன்னு அங்கேருந்து ஏஞ்சிக்கிறாரு. ஏந்திச்சுக்கிட்டு என்ன பண்ண பயந்து நிற்கிறாரு. இதை யாருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மாதிரி அப்போ பவுலுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பேதுரு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யார் அவர்? அப்போஸ்தலன் பேதுரு. அவர் ஒரு நிருபத்தில் ஒரு ரைட்டிங்ஸ் எழுதினார்னா அதை யார் அங்கீகரிப்பார்? தேவன் அங்கீகரிப்பார். அந்த ஒரு அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குது? அப்போஸ்தலன் பவுலுக்கு அத்தாரிட்டி இருக்குல்ல, பேதுருக்கு அத்தாரிட்டி இருக்குல்ல. பேதுரு என்ன பண்ணிக்கலாம்? புறஜாதிகளுக்கு கூட சாப்பிட்றதுக்கான உரிமை நமக்கு எல்லாருக்கும் இருக்குன்னு எழுதிட்டா அது என்ன பண்ண முடியும் அவரால்? அந்த உரிமை இருக்குது, அந்த ரைட்ஸ் இருக்குது. ஆனால் அப்பேற்பட்ட ரைட்ஸ் வச்சிருக்கிற அப்போஸ்தலன் பேதுரு அங்கே ஃபியர் வந்த உடனே அவர் அப்போஸ்தலன்றதை என்ன பண்ணிட்டார்? அவர் மறந்துட்டார். அவருக்கு இருக்க அந்த அத்தாரிட்டி, அவருக்கு இருக்கிற மிகப்பெரியதான விஷயம் எல்லாத்தையும் என்ன பண்ணிச்சு? அந்த ஃபியர் தூக்கி போட்டுச்சு. அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பயம் எவ்வளோ பெரிய விஷயத்தை என்ன பண்ண பார்த்தீங்கன்னா தூக்கி போடுது. அவங்க எவ்வளோ பெரிய பலவான்களாக இருந்தாலும் சரி, இந்த பயம் வந்துச்சுன்னா என்ன பண்ணிடும்? அவங்கள விழ வச்சிரும். அப்படின்னு எதுக்கெல்லாம் பயப்படுவோம்? ஒரு கான்செக்ரேஷன் பீப்புள், புது சிருஷ்டி, சொந்தக்காருக்காக பயப்படுறது, கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்காக பயப்படுறது. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய டைம் சகோதரர்களுக்காக பயப்படுறது. பிரதர் சகோதரர் என்ன சொல்லிடுவாங்களோ? உதாரணத்துக்கு தேவனுடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கும்போது இப்படி பண்ணால் என்ன சொல்லிடுவாங்களோ சகோதரர்கள். ஒரு நம்ம பண்ணுற சாக்ரிஃபைஸில் உதாரணத்துக்கு கான்ட்ரிபியூஷன் போகிறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம போடாமல் விட்டா என்ன சொல்லிடுவாங்களோ, கம்மியாக போட்டால் என்ன சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நம்ம பண்ணக்கூடிய சாக்ரிஃபைஸை பயந்து செய்கிறது. நம்ம பண்ணக்கூடிய வேலையை பயந்து செய்கிறது. எதுக்கு பயந்து? இவங்க என்ன சொல்லிடுவாங்க, அவங்க இப்படி பயந்து நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா அது என்ன இல்லை, அது சாட்டன் அந்த ஃபியர் கொடுத்துருவோம். அப்போ நம்ம செய்யறதெல்லாம் தேவனுக்காகவும் முழு இருதயத்தோடு செய்ய மாட்டோம், ஒரு ஃபியருக்காகவே செஞ்சிடும். உதாரணம் பிரியாணி ஸ்டடியில் ஒரு பதில் சொன்னால் ஐயோ நம்ம சொன்னால் என்ன நினச்சிவாங்களோ, என்ன திட்டிடுவாங்களோ, என்ன சொல்லிடுவாங்களோ, என்ன நம்மளை தப்பாக நினச்சிப்பாங்களோ அப்படின்னு ஒரு ஃபியர்லேயே இருக்கிறது. அதுக்காக என்ன பண்ணுறதில்ல, பிரியாணி ஸ்டடியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதே இல்லை. அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பயத்திலே இருந்தால் சாட்டன் அப்போ நம்ம எது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவையோ அது பயத்தோடு செய்கிறதுனால என்ன ஆக மாட்டேங்குது, அது தேவனால் அங்கீகரிக்கப்பட மாட்டேங்குது. அப்போ தேவன் அங்கீகரிக்கணும் அப்படின்னா அது முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட தேவனுக்கு செய்யணும். அந்த ஊழியத்தை பண்ணக்கூடிய சாக்ரிஃபைஸில் இருக்கணும், பண்ணக்கூடிய அந்த ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அந்த ஊழியத்தில் நமக்கு இருக்கணும். இதில் எதுவுமே பயத்தினால நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா, பயத்துக்காக இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா அது ஒரு யூஸுமே இல்லை. அப்படின்னா நமக்குள்ளே எக்காரணத்து கொண்டோம் ஃபியரை பேஸ் பண்ணி, பயத்தை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் லைஃப் இருக்கவே இருக்கக்கூடாது. நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல, தெளிந்த புத்தியின் ஆவிய தேவன் அப்படி இருக்கிறார், கொடுத்துருக்கிறார். எந்த அளவுக்கு நம்மளால் முடியுமோ அதை செய்யும்போது அந்த முழுமையாக தேவன் என்ன பண்ணுறாரு, அதை நம்முடைய இதயத்தின் நோக்கத்தையும் நம்ம செய்யக்கூடிய விஷயத்தை தேவன் அக்செப்ட் பண்ணுறாரு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா அந்த விதத்தில் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா செய்யணும். ஸோ இதில் எந்த விதத்தில் என்ன இருந்துக்கூடாது, பயம் இருந்துக்கூடாது நம்ம பார்க்குறோம். ஸோ ஆறாவது கடைசியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசப்ஷன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சாட்டன் ஒரு கான்சக்ரேஷன் புது சிருஷ்டியை விழ வைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம். ஆனால் டிசப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வஞ்சனையில் மோஸ்ட் ஆஃப் கான்சக்ரேஷன் பீப்புள் ஈஸியாக விழுந்துருவாங்க. அதுலேயும் சத்தியத்தில் கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கிறவங்களும் ஈஸியாக விளத்துக்கிறதுக்கு எதில் வாய்ப்பு இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிசப்ஷன் வாய்ப்பு. ஏன்னா சாட்டன் ஆரம்பத்துலேருந்து இந்த டிசப்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுறான். ஆரம்பத்துலேயும் யூஸ் பண்ணுறான், இப்பயும் யூஸ் பண்ணுறான், பின்னாடி உயிர்த்தேர்ந்து வர உலக ஜனங்களுக்கும் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக யூஸ் பண்ணுவான். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் டிசப்ஷனுக்குடைய ஹெட்டே, இது உருவாக்குனவரே, இந்த டிசப்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டவரே யாருன்னு பார்த்தீங்கன்னா சாட்டன். ஏதேன் தோட்டத்தில் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு உண்மை இருந்துச்சு, அந்த உண்மையை அப்படியே திருத்தி என்ன பண்ண பொய் சொல்லிட்டான். ஆனால் அந்த பொய் மாதிரி இல்லாத மாதிரி சொன்னான். அதை நம்பிட்டாங்க, வஞ்சிக்கப்பட்டாங்க, டிசப்ஷனுக்குள்ளே போயிட்டாங்க ஏவாள். அதனுடைய மிகப்பெரிய ஒரு இதுதான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் ஒட்டுமொத்த உலக ஜனங்களும். இதே தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 11:3 ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. நல்லா கவனிங்க, சர்ப்பம் ஏவாளை வஞ்சிச்சதுல தந்திரமா அந்த மாதிரி
உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று என்ன பண்ணியிருக்கிறேன். அப்போஸ்தலன் பவுல் எதுக்குமே பயப்படாத அப்போஸ்தலன் பவுல் இதுக்கு ஒன்று தான் பயந்தார். ஏன் பயந்துட்டான்னு பார்த்தீங்கன்னா, உங்களை கிறிஸ்துவை பற்றின உண்மையிலிருந்து விலக்கிடுவானோ அப்படின்னு பயப்படுறார். அப்படின்னா ஆதிகால சபையில் இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு டிசப்ஷன், வஞ்சனை இருந்துச்சு. ஆனால் இதே மாதிரி வஞ்சனை கிறிஸ்துவை பற்றின உண்மையிலிருந்து நம்மளை விலக்கிடுவாங்க அப்படின்னு ஒரு பயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அது எந்த காலத்துலையும் நடக்கும், இப்பயும் நடக்கும். அப்படின்னா இந்த அறுவடை காலத்துக்குரிய டிசப்ஷன்ஸ் இருக்குது, இந்த அறுவடை காலத்துக்கு சில வஞ்சனைகள் இருக்குது. இந்த வஞ்சனை கிறிஸ்துவை பற்றின உண்மையிலிருந்து என்ன பண்ணிடுவாங்க, நம்மளை விளக்கிடுவாங்க. அப்படின்னா இந்த அறுவடை காலத்தில் ஏற்றக்கால சத்தியம் இருக்குது, அறுவடை காலத்துக்கு ஒரு சத்தியம் இருக்குது. இந்த அறுவடை காலத்துக்கு ஒரு சத்தியத்தில் எப்படி நம்மளை வஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டிசப்ஷன்ஸில் ரொம்ப ஈஸியாக விழுந்துருவாங்க நிறைய சகோதர சகோதரிகள். சபை வாய்ப்பு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறது நம்புறது கூட ரொம்ப ரேர், ரொம்ப ஃபியூ. ஆனால் அதையே வேறு மாதிரி சொல்லி வஞ்சித்துருவாங்க. சபை வாய்ப்பு முடிஞ்சின்னு சொன்னால் கூட அது உள்ளுக்குள்ளே இருக்கும் தான். ஏன்னா இந்த வஞ்சனையை கொடுக்குறவங்க வந்து வெளியிலேருந்து வருவாங்களா பிரதர்? இந்த வெளியிலேருந்து பாபிலோன்லேருந்து வருவாங்களா? எங்கேருந்து இருந்துச்சு? உங்களிலும் சிலர் எழும்பி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். அப்படின்னா இந்த இப்போ நம்ம பார்க்க 1000 years இருக்கட்டும், டிவைன் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்பிரிட் பிகார்டில் பற்றியாக இருக்கட்டும், அதே இடத்துல பார்த்தீங்கன்னா 1940 சபை வாய்ப்பு முடிஞ்சிச்சின்னு சொல்கிறவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே எங்கேருந்து வந்தவங்க அவங்க எல்லாருமே நம்ம இந்த சத்தியத்துக்குள்ளே இருக்கிற சகோதர மத்தியில்னா உருவாகிறவங்க நிறைய பேர், புரியுதுங்களா? அப்படின்னா இப்போ நம்மளுடைய கேள்வி, அந்த மாதிரி இருக்கிற விஷயத்துலேருந்து நம்ம ஈஸியாக தப்பிச்சிடணுமா? பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தால் தான் தப்பிக்க முடியும். இந்த டிசப்ஷன் கொஞ்சம் வீக்காக இருந்தோம், இந்த வஞ்சன் தட்டிட்டு போயிட்டே இருப்பான். 1940 சர்ச் கிளாஸ் முடிச்சு நம்மளாம் அதுக்கெல்லாம் இல்லைங்க பாருங்கள் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்படி வீக்காக இருந்தாலும் விழுந்துருவோம் அந்த வஞ்சனையில். கரெக்டாக இல்லைங்களா? இப்படி வஞ்சனை பண்ணுறவங்க, இந்த டிசப்ஷன் பண்ணுறவங்க எப்படி தெரியும் பண்ணுவாங்க? இப்போ ஒரு டிசப்ஷன் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு வஞ்சனை பண்ணுறாருன்னா அந்த வஞ்சனை பண்ணக்கூடியவர் மாசாலாம் கேதர் பண்ணிலாம் பண்ண மாட்டார். தனித்தனியாக என்ன பண்ண பார்த்தீங்கன்னா டிசீவ் பண்ணுவார். இதுதான் சேட்டனுடைய அந்த ஒரு டாக்டிக்ஸ். அதே மாதிரி தான் தனித்தனியாக சொல்லுவாங்க, அப்படி பண்ணக்கூடிய விஷயத்தின் மூலமாக வஞ்சிக்கப்பட்டுருவாங்க. இந்த மாதிரி இருக்குது. வேறு எந்த வஞ்சனை விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது? சபை வாய்ப்பு முடிஞ்சிச்சு அப்படின்னா மெஜாரிட்டி நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம், ஏன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு தெளிவாக இருக்குது. ஃபியூ விழுந்துருவாங்க. ஆனால் எதில் அதிகப்படியான சகோதர சோதல் விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். அறுவடை காலத்தினுடைய வஞ்சனைன்னு சொல்லிட்டு மத்திய 24ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அதில் எப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி காலத்தில் இருக்கிற வஞ்சனை எப்படி இருக்குமாமா? வசனம் வாசனம் மத்திய 24ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். அப்போது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அது அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க. அப்படின்னா கிறிஸ்து இங்கே இருக்கிறார், கிறிஸ்து அங்கே இருக்கிறாருன்னு சொன்னால் நம்பாதீங்க. அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிசப்ஷன் இப்போ இருக்கும் அறுவடை காலத்தில். இதை யார் நம்பிடுவாங்க? வீக்காக இருக்கிறவங்க மட்டும் இல்லை, நல்லா தெளிவாக இருக்கிறவங்களே என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, விழறதுக்கு வாய்ப்பு. இந்த ஏன்னா டிசப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்க மட்டும் டார்கெட் இல்லை. ஒருத்தர் வஞ்சிக்கிறாங்க அப்படின்னா வீக்காக இருக்கிறவங்க நல்லா தேர்ந்தவங்க மாட்ட மாட்டாங்க, தப்பிச்சிருவாங்க. வீக்காக இருக்கிறவங்க அது ஆல்ரெடி விழுந்த கேஸு. இந்த மாட்ரேட்டில் இருக்க பார்த்தீங்களா, இவங்க தான் இந்த டிசப்ஷன் அதிகமாக விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா இப்போது கிறிஸ்து இங்கே அங்கே இருக்கிற அப்படின்னு சொன்னால் நம்பாதீங்கன்னு சொல்கிறாரு இல்லைங்களா? அப்படின்னா எந்த மாதிரி டிசப்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது? சபை வாய்ப்பு முடிஞ்சிச்சின்னு சொன்னால் நம்ம மெஜாரிட்டி விழுந்துருவோமா? அப்படின்னா எந்த வார்த்தையில் விழுந்துருவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையில் விழுந்துருவோம். அப்படின்னா கிறிஸ்து இங்கே அங்கே இருக்கிறாருன்னா எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துனுடைய சபை அப்படின்ற வகுப்பார் எங்கே மட்டும்தான் இருக்கிறாங்க? இந்த ஐக்கியத்தில் மட்டும்தான் இருக்கிறாங்க பிரதர். இந்த ஐக்கியத்தை விட்டுட்டு வேறு ஐக்கியத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் யாரும் ஆக முடியாது, சபை ஆக முடியாது. சபைக்குரிய வாய்ப்பு எங்கே தான் இருக்குது? இந்த இந்த ஐக்கியத்துக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், சபை வாய்ப்புக்குள்ளே போக முடியும். அப்படின்னா வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். ரோமர் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். கேட்ட சத்தியத்திற்கு விரோதமா பிரிவினைகளும் அப்படின்னா பிரதர் நம்ம ராங் டாக்டரின்ஸ் இருக்குது.
என்ன இருக்குமா 2043 ஒன்று இருக்குது, ஒரு குரூப் இருக்குது. அதே இதில் பார்த்தீங்கன்னா வேறு வேறு மாதிரி உபதேசங்கள் நிறைய இருக்குது. 1000 இயர்ஸில் நிறைய வேரியேஷன் இருக்குது. அது நம்ம பற்றி பேசலை. பட் சேம் டாக்ட்ரின், சேம் ஃபெய்த்து, எல்லாரும் ஒரே விசுவாசத்தை, ஒரே சத்தியத்தை நம்ம எல்லாரும் நம்பி ஓடிட்டுருக்க நம்ம மத்தியில் என்ன உண்டாக்கத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரிவினை உண்டாக்கத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பிரதர், நம்மளும் இந்த விசுவாசமாக இருக்கிறோம், அவங்களும் விசுவாசமாக இருக்கிறாங்க, கரெக்டு தான், ஒரே விசுவாசம் தான். ஆனால் என்ன பண்ணக்கூடாதாங்க, அவங்களோட ஐக்கியம் வச்சுக்கூடாது, அவங்க கூட என்ன பண்ணக்கூடாது, சேரக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஒரே விசுவாசத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை பிரித்து வச்சுருப்பாங்க. இது பிரித்து வைக்கக்கூடிய வேலையை செய்வாங்களே சில பேர். அவங்க ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும் அவங்களுக்குள்ளார, அந்த நோக்கத்துக்காக என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா உண்மை சகோதர சகோதரி, சத்தியத்தில் இருக்க தெளிவாக இருக்கிற சகோதர சகோதரில் பிரித்து வச்சுருப்பாங்க. அதான் சொல்லும்போது பிரதர் சொல்லும்போது என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ரியலி வாண்ட் டு பி எ ஃபெய்த்ஃபுல் பார்ட் ஆஃப் த கிரைஸ்ட், நீங்கள் உண்மையிலே கிறிஸ்துடைய சரீரங்கமாக, விசுவாசமுள்ள கிறிஸ்துடைய சரீரங்கமாக மாறணும்னா யூ மஸ்ட் ரியலைஸ் தட் இட் இஸ் ஆல் ரைட் ஹியர். அது எங்கே தான் இருக்குது, கிறிஸ்துடைய உண்மையான சரீரங்கமாக நீங்கள் மாறினா இங்கே இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், யூ மஸ்ட் ஸ்டே ஹியர். இந்த ஐக்கியத்தில் இருந்தால் மட்டும்தான் பிரதர் நீங்கள் சபையாக முடியும். வேறு ஐக்கியத்துக்கு போனீங்கன்னா என்ன ஆக மாட்டீங்க, நீங்கள் சர்ச் கிளாஸ் ஆக மாட்டீங்க. அதே மாதிரி என்ன சொல்லுவாங்களாமா, ஆர் தே மே சே, என்ன சொல்லுவாங்களாமா, இஃப் யூ ரியலி வாண்ட் டு பி எ ஃபெய்த்ஃபுல் பார்ட் ஆஃப் த கிரைஸ்ட் யூ மஸ்ட் கோ ஓவர் வேர் தோஸ் பிரதர் ஆர். அப்படின்னா இந்த ஐக்கியத்துக்குரிய சகோதரர் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே தான் நீங்கள் போங்க, வேறு ஊருக்கு போனால் கூட. ஆனால் வேறு ஐக்கியத்தில் இருக்கிற சகோதரர்கள் இதே விசுவாசத்தில் இருந்தால் கூட என்ன பண்ணாதீங்க, அங்கே போயிடாதீங்க. நான் சொல்கிற விஷயம் புரியுதுங்களா? அப்படின்னா இந்த விசுவாசம் நம்ம இருக்கிறோமா, அதே நம்ம ஐக்கியத்துக்குள்ளே இருக்கிற நம்ம இன்னொரு அங்கே போனால் இன்னொரு ஐக்கியம் இருக்கும், சேம் விசுவாசமாக இருக்கும். ஆனால் அங்கே போகாதீங்க, நம்ம சகோதரர் எங்கே இருக்கிறோம் அவங்ககிட்ட போங்க அப்படின்னு சத்தியத்தில் ஒரே மாதிரி இருந்து, நான் சொல்கிற விஷயம் புரியுங்க, சத்தியத்தில் ஒரே பிளாட்ஃபார்மில் இருந்துட்டு இந்த மாதிரி பிரிவினைகளை ஒருத்தர் உண்டாக்குறாங்க அப்படின்னா, அதான் அங்கே சொல்லும் போது நான் சொல்கிறேன், டு நாட் பிலீவ் தேர் சொஃபெஸ்டரஸா, அந்த வார்த்தை என்ன, சொஃபெஸ்ட்ரிஸ். அதுக்கு அழகாக என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, த யூஸ் ஆஃப் கிளவர் பட் ஃபால்ஸ் ஆர்கியூமெண்ட்ஸ் எஸ்பெஷலி வித் த இன்டென்ஷன் ஆஃப் டிசீவிங். ரொம்ப கிளவராக, ரொம்ப ஞானமாக பேசுவாங்க. பிரதர் ஏன் பிரதர் அப்படி சொல்கிறீங்க, பிரதர் உங்கள் நல்லது தான் சொல்கிறேன், எனக்கு தெரியும் யார் யார் எப்படின்னு பார்த்துக்குங்க, எல்லாம் உங்கள் நல்லதுக்கு தான், உங்களுடைய தேவைக்காக தான், உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக எல்லாம் சொல்கிறேன் பார்த்துங்க அப்படின்னு ரொம்ப கிளவராக பேசுவாங்க. ஆனால் அவங்க டிசீவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, வஞ்சித்துட்டு இருக்கிறாங்க நம்மளை. ஏன்னா ஒரே சத்தியத்தில் இருந்த ஒரே சகோதர சகோதரிகள், அந்த ஒரே ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா பிரித்து வச்சுருப்பாங்க. அதான் ஃபென்சிங் சொல்லுவாங்க. வேலி போட்டு வச்சுட்டு பிரிவினை உண்டாக்குவான், வேலி போட்டுருவாங்க. இந்த ஐக்கியத்துக்குள்ளே தான் இருக்கணும், இந்த ஐக்கியத்துக்கு நீ போகக்கூடாது, அது ஒரே விசுவாசமாக கூட இருக்கட்டும், போயிடாதீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. அப்படின்னா இந்த வஞ்சனையில் அநேக கான்செக்ரேட் புது சிருஷ்டிகள் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதான் சொல்லும்போது மத்திய 24 25 26 வாசிங்க. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அழகா சொல்றாரு, இங்கிலீஷ்ல அழகா, so as to mislead if possible even the elect, அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மிஸ்லீட் பண்ணுவாங்க. அப்படின்னா நல்ல சத்தியத்தில் தெளிவாக இருக்கிற சகோதரிலே தவறாக கைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் தவறாக கைட் பண்ணுறாங்க, ஏன் வஞ்சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு சுய விருப்பம், ப்ரைடு இருக்கும், ஒரு சுயநலம் இருக்கும். அந்த சுயநலத்துக்காக சகோதர சகோதரியில் என்ன பண்ணி டைவர்ட் பண்ணுவாங்க. என்ன யோசிப்பான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்தைகளையே யார் தான் வழி நடத்தினுக்கிறோம், நம்ம தான் நம்ம இவங்களை மிஸ்கைட் நம்ம விட்டுட்டோம், இவங்க தவறாக போய்டுவான்ற ஒரு ரொம்ப நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறேன், ரொம்ப மந்தையை பாதுகாக்கிறன்ற ஒரு நினைப்பு யாருக்கு இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருந்திருக்கும். அப்படி இருந்துட்டு ராங்காக மிஸ்கைட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி உடன் சகோதர சகோதரி சரியான சத்தியத்தில் தெளிவாக கிறிஸ்துடைய பாதையில் ஓடிட்டு இருக்கிற உடன் சகோதர சகோதரிகளை குள்ள பிரிவினை உண்டாக்குறாங்கன்னா, அந்த மாதிரி ஸ்பிரிட்டை பார்த்தா இம்மீடியட்டாக அந்த ஸ்பிரிட்டை ஆப்போசிட் பண்ணக்கூடிய மைண்ட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் சொல்லுவாங்களாமா, ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்கள், புறப்படாதீர்கள், அதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொன்னால் நம்பாதீங்க. அப்படின்னா ஒரு பவுண்டரிஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல தான் கிறிஸ்துடைய சபையாக மாறக்கூடிய இருப்பாங்க, இந்த இடத்துல தான் கிறிஸ்துடைய குணலட்சணம் வளர்றதுக்கான ஒரு இடமா இருக்கும் அப்படின்னு ஒரு பவுண்டரிஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கிறிஸ்துடைய சபைக்கு
கிறிஸ்து போஷிக்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐக்கியத்துக்குள்ளே மட்டும்தான் போஷிப்பாரா? இந்த ஐக்கியத்துக்குள்ளே நீங்கள் இருந்தால் தாங்க உங்களுக்கு எல்லாம் ட்ரூத்தெல்லாம் கொடுப்பேன், வேறு ஐக்கியத்துக்குள்ளே இருந்தால் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தேவன் சொல்லியிருக்கிறாரா? அதான் நம்ம பார்க்குறோம். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரோட வருகையும் இருக்கும். அப்படின்னா அவருடைய ப்ரெசன்ஸு, அவர் கொடுக்கக்கூடிய சத்தியங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அவரோட கொடுக்கக்கூடிய சத்தியங்கள் அவர் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும்போது எல்லா பரிசுத்தவான்களும் கிறிஸ்துடைய சபையாக மாறக்கூடிய எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே அந்த ஏற்ற கால சத்தியத்தில் கிரைஸ்ட் அப்படியே ஷைனிங் கொடுப்பாரு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறவங்க மட்டும் தான் ஷைனிங் கொடுப்பார், மற்ற இடத்துல ஷைனிங் வராதா? அப்படி அந்த மாதிரி ஒரு டிசப்ஷன்ஸு மாட்டிக்கிறதுக்கு அநேக கான்சக்ரேட்டட் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய வஞ்சனை. இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா சாட்டன் யூஸ் பண்ணுவான். அது ரொம்ப அக்கறையாக சகோதரர் மேலே இருக்கிற மாதிரி காட்டுவான். ஆனால் அந்த சகோதரர்களை சாத்தான் ஒரு மிகப்பெரிய டூலாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறான். அதை நம்ம தெரிஞ்சிச்சோன்னா இம்மீடியட்டாக நம்ம எங்கெங்கெல்லாம் அதான் வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். என்ன வாசிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பிணம் எங்கேயோ கழுகுகள் அங்கே வந்து கூடும். அப்படின்னா பிணம்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா ரேன்சம் டாக்டரின்ஸு. அப்படின்னா எங்கெங்கெல்லாம் சத்தியம் இருக்குதோ, ஏற்ற கால சத்தியம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ, அது எந்த இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, அது எந்த ஊராக இருக்கணும், ப்ரெசன்ட் ட்ரூத்தா, அது எங்கே இருந்தாலும் போகக்கூடிய மனநிலை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அர்ப்பணிக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு இருக்கணும். அதான் அழகாக சொல்லுவேன், வென் எவர் யூ ஃபைண்ட் த ஹார்வெஸ்ட் ட்ரூத், எங்கெங்கெல்லாம் அறுவடை கால சத்தியத்தை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ, upheld by the word of God, there is your feeding place. அங்கே தான் உங்களுடைய போஷிக்கக்கூடிய ஒரு இடமா ஃபீல் பண்ணுங்க. அதே நேரத்தில் யுவர் new creature growth and joy, and it will be a gathering place for all of those spirit begotten ones who hunger and thirsty after the truth. அதாவது பசிதாகமா சத்தியத்தில், அதே நேரத்தில் தாகமாகவும் பசிதாகமாக இருக்கக்கூடிய ஆவில் ஜெனிப்பிக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் எங்கெல்லாம் கூடுறாங்களோ அங்கே தான் ஒரு புது சிஸ்டம் வளர்ச்சி இருக்குது. அது ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே பவுண்ட்ரிக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி ஃபிக்ஸ் பண்ணால் நம்ம டிசப்ஷன் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த வஞ்சனைக்குள்ளே நம்ப மாட்டக்கூடாதுன்னு அர்த்தம். தெளிவாக புரிஞ்சுக்கணும். எங்கெங்கெல்லாம் ஏற்ற கால சத்தியம், அந்த வேர்டு புரிஞ்சுக்கணும். தப்பாக புரிஞ்சுக்கணும், நம்ம ராங்கான விஷயத்தில் போய் மாட்டிப்போம். ஏற்ற கால சத்தியத்தில் தெளிவாக இருக்கக்கூடிய சகோதரர் எங்கே இருக்கிறாங்களோ அவங்க எந்த ஐக்கியமாக இருந்தாலும் சார், ஐக்கியம்னு சொல்கிறது ஒரு கிறிஸ்துவக்கூடிய ஒரு குணலட்சணத்தில் ஐக்கியம்னு பிரித்து என்ன பண்ண முடியாது. அவங்களாம் ஒரே ஐக்கியமாக இருப்பாங்க எங்கே இருந்துட்டாலுமே. ஆனால் நம்ம நினச்சினுக்கலாம் அவங்களுக்கு நம்ம செப்பரேஷன் பண்ணி வச்சுருக்கலான்னு. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நம்ம என்ன தான் செப்பரேஷன் பண்ணி வச்சுருந்தாலுமே கான்சென்ட்ரேட் புது சிஸ்டனுடைய மைண்டும் அவங்க சத்தியத்திற்காகவும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே தூக்கி வீசத்துக்கு தயங்க மாட்டாங்க. ஏன்னா அப்படியெல்லாம் வீசிட்டு வந்தவங்க தான் நம்ம எல்லாம். பேபிலோனை வீசினவங்க, உலக ஜனங்களை வீசினவங்க, உலக பிரகான ஆசை விருப்பங்கள்லாம் வீசி வந்தவங்க. இங்கே வந்துட்டு யாராச்சும் நம்மளை வஞ்சிக்கிறாங்கன்னு தெரிஞ்சனா அவங்கள தூக்கி வீசுறதுக்கான ஒரு ரெடியாகவும் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பீப்புள் இருப்பாங்க. அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம் இப்போ 6 விதமான விஷயம். இப்போ நமக்கு தாக்க வந்திருக்கிறோம். வரக்கூடிய தாக்குதலில் எப்படியெல்லாம் நம்ம ஜெயிக்கலாம் அதான் நம்ம பார்க்குறோம். கம் லெட் அஸ் டிஸ்ட்ராய் த ஃபோர்ட்டிஃபைடு சிட்டி. அதாவது பெரிய சேனை சொல்லுதான், சாத்தானோ மாம்சமோ உலகமோ இந்த மொத்த ஜனங்களும் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஜனங்கள் சொல்கிறாங்களாம், வாங்க அரணான கோட்டையை தகர்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. இப்போ நம்ம யாராக இருக்கணும்? இப்போ சேனைகள் சேர்ந்துருக்கிறாங்கன்னா நம்ம தான் அரணான கோட்டையாக இருக்கணும். அப்படின்னா இப்போது சாத்தானோட சேனைகளும் தாக்குதல் எந்த கோட்டை மேலே இருக்கும்? 2 விதமான கோட்டைகள் இருக்குது. ஒன்று ஸ்மால் சிட்டிஸ் இருக்குது, பிக் சிட்டிஸ் இருக்குது. இப்போது ஒரு பெரிய எதிரியோட தாக்குதல் யாரை நோக்கி இருக்கோம்? இப்போ நம்முடைய கேள்வி, நாம் பெரிய சிட்டியாக இருக்கலாமா சின்ன சிட்டியாக இருக்கலாமா? சாட்டன் டார்கெட் வைக்கணும். இந்த 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 ஒரு பட்டணத்தை நம்ம இந்த ஒரு இதை அச்சு தூக்கணுன்றத டார்கெட் வைக்கணும். சில சின்ன சின்ன சிட்டியாக நம்ம எதுன்னு வச்சுங்க, அவன் தெரிஞ்சுக்குவான், இதெல்லாம் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம், இதெல்லாம் வந்து நமக்கு ஈஸி, இதெல்லாம் ஈஸி வே, இதெல்லாம் வந்து சும்மா தட்டாக விழுந்துடும், இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிற கேட்டகரியில் யாரும் இருக்கக்கூடாது, நம்ம இருக்கக்கூடாது. அவனோட டார்கெட் இந்த 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 இதெல்லாம் வந்து பெரிய பெரிய கோட்டையாகுது, இதெல்லாம் என்ன பண்ணணும், தகர்த்தெறியணும் அப்படின்னு நம்மளை டார்கெட் வைக்கிறான்னா அந்த மாதிரி ஒரு பெரிய கோட்டையாக இருந்து இந்த தாக்குதல் ஜெயிச்சா அங்கே புதிய ஜெருசலேமில் நீங்களும் நானும் ஒரு அங்கமாக என்ன பண்ண முடியும், மாற முடியும். ஆனால் அவனோட தாக்குதல் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, புதிய எருசலேமில்
அங்கே மாற முடியாது. ஸோ அதனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 6 விதமான தாக்குதல் பார்த்துருக்கோம். பட் இதை விட பல விதமான தாக்குதல் நிறைய இருக்கும். அது ஒவ்வொரு விதத்துலையும் நம்ம எப்படி நம்ம இதை மேற்கொள்ளலான்றதை யோசித்து இந்த ஒரு ஓட்டத்தில் நம்ம அந்த ஒரு தாக்குதலை ஜெயித்து ஓட தேவன் தாமே கிருபை செய்வராக. இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.